இன்னைக்கு வந்து பேக் பார்ட் எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்லீவ் எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ வந்து பேக் பார்ட் வந்து நம்ம எப்பவும் போலதான் நம்மளுடைய கிளாத்தை வந்து நீங்க ரெண்டா மடிச்சுக்கோங்க. சரிங்களா? இது நார்மலா நீங்க எப்பவுமே எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி தான். கீழே வந்து இந்த லைன் வந்து கரெக்ஷன் பண்றதுக்காக ஒரு லைன் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க, இந்த பிசுறு இல்லாம இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இங்க நம்ம கொடுக்குற அளவு பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சு வந்து நம்ம லைனிங்க்கு கொடுப்போம். இது வந்து லைனிங் இதுன்னு வச்சுக்கோங்க. மெயின் நீங்க ஃபுல் வாயில் பிளவுஸ் அப்படின்னா 1/2 இன்ச் வச்சுக்கோங்க. இதுல 1/2 இன்ச்சு தான் கொடுக்கணுங்கிறது இல்ல. உங்ககிட்ட துணி அதிகமா இருக்கு அப்படின்னா நீங்க உள்ள கொஞ்சம் மொத்தமா வேணும்னா 1 இன்ச் வரைக்கும் கூட நீங்க பின்னாடி கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம இதுல ஃபர்ஸ்ட் பண்ற மார்க் வந்து இடுப்பினுடைய சுற்றளவு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து கிளாத்தை வந்து நான் ஃபோல்டு பண்ணிட்டேன். கீழே இருக்க இந்த லைனை வந்து ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இது வந்து எதுக்காக அப்படின்னா உள்ள போயிரும். இது வந்து நம்ம ஒன்னா மடிச்சு தைக்கிறது, இல்லாட்டினா உள்பக்கமா அடிச்சு திருப்பிடுவோம். இப்போ நான் இதுல இடுப்பு சுற்றளவு எவ்வளவு மார்க் பண்றேன் அப்படின்னா இடுப்பினுடைய சுற்றளவு வந்து 30 இன்ச் இருக்கு. இதை வந்து நான் 4ஆ பிரிச்சுக்கிறேன். அப்போ 7.5 இன்ச் வருது. 1 இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்காக. அப்போ 7.5 + 1 8.5 இன்ச் இங்க நான் மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம தைக்கிறதுக்காக சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச் இந்த பக்கம் தனியா விட்டுறோம். இப்போ இதுல இருக்கிறதுல கரெக்டா பாதி எடுத்துட்டு ஒரு அரை இன்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்காக. இது வந்து ஒரு 3 இன்ச் அல்லது 3.5 இன்ச்சுக்கு நீங்க இந்த டாட் வந்து லைன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாத்ல எவ்வளவு துணி உங்களுக்கு இங்க வேணுமோ அதை விட்டுருங்க. 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ எவ்வளவா இருந்தாலும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன்ல வந்து உங்களுடைய இடுப்பு சுற்றளவை நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 7.5 + 1 இன்ச் டாட்டுக்காக 8.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச் வந்து நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம விட்டுருக்கோம். அடுத்தது உயரம் எவ்வளோ அப்படின்னா 14 வருது. கீழே இங்க மடிக்கிறதுக்காக விட்டுட்டோம். இப்ப மேல மட்டும்தான் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்து விடணும். எதுக்காக அப்படின்னா ஷோல்டருக்காக. மேல 1 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 1/2 இன்ச் அப்படிங்கிறது நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்றதுக்காக. இதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ செஸ்ட் ரவுண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா 35 வந்து பாடியில எடுத்த அளவு பிளஸ் 4 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். அப்போ உங்களுக்கு 39 இன்ச்சு வரும். இதை நம்ம 4ஆ பிரிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு 9.25 வரும். சரிங்களா? பாடி சுற்றளவு பிளஸ் 4 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸ், அது கூட அதை நீங்க 4ஆ பிரிக்கும் போது 9.25 வருது. இந்த 9.25க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணணும். இது வந்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஷோல்டர் வந்து மார்க் பண்ணுவோம். ஷோல்டர் வந்து 15.5 இன்ச் இருக்கு. கழுத்து பாத்தீங்க அப்படின்னா 7.5 இன்ச் வருது. 7.5 இன்ச் அப்படின்னாவே இதுல நம்ம 2 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு 13.5 இன்ச் வருது. இதை நம்ம ரெண்டா பிரிக்கும் போது உங்களுக்கு 6.25 வருது. இதுல வந்து உங்களுடைய உயரம் வந்து நார்மலா நான் ஒரு 6 இன்ச் வைக்கிறேன். நீங்க வேணும்னா அந்த செஸ்ட் ரவுண்ட நம்ம 6ஆ பிரிக்கும் போது என்ன வருதோ அதை வச்சு நீங்க இந்த ஆம்ஹோல் ரவுண்டுக்கு மார்க் போட்டுக்கலாம். இப்ப இதுதான் நமக்கு இங்க 9.25ங்கிறது
செஸ்ட் ரவுண்டு. இதுக்குள்ள நம்மளுடைய ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டா வருதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த மேல இருக்கிறத விட்டுருங்க, அது சீம் அலவன்ஸ். இதுல வந்து நமக்கு 8 இன்ச்சு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியா வருது, அதனால கொஞ்சம் கீழே இறக்கி இந்த லைன் வந்து போட்டுக்கலாம். ஆம்ஹோல் மட்டும் இப்படி நம்ம இதுக்குள்ள செட் ஆகுதான்னு பார்த்து அந்த லைனை வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதுல மார்க் பண்ணும்போது உங்களுக்கு 8 இன்ச்சு வந்துடும். இதுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேல ஒரு மார்க் பண்ணி ஒரு கிராஸா ஒரு லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ இதுல வந்து நம்ம பாதி எவ்வளோன்னு பார்த்துட்டு மார்க் போட்டுக்கோங்க. இந்த ஸ்கேல் வைக்கும்போது இங்க வந்து ஒரு 1/2 இன்ச் கேப்பு, இங்க வந்து இந்த கிராஸ் லைன்ல டச் ஆகுற மாதிரி வச்சுட்டு இதுல வந்து இப்படி கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை நீங்க கரெக்டா அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு 8 இன்ச்சு வந்தா ஓகே. சரிங்களா? ஆம்ஹோல் பார்த்தீங்கன்னா 16, ரெண்டா பிரிக்கும் போது 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சு இந்த மேல இருக்க சீம் லைன் விட்டுட்டு இதோட நீங்க அளந்து பார்த்துக்கோங்க. கரெக்டா 8 இன்ச்சு வரணும். உயரம் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டர் அடுத்தது மார்க் பண்ணணும். அப்போ ஷோல்டர் எவ்வளோ வைக்கணுங்கிறது நீங்க கால்குலேட் பண்ணணும்னா, நீங்க எடுத்திருக்க ஷோல்டர் அளவுல இருந்து கழுத்தினுடைய அளவுக்கு நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபார்முலாவை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 13.5 இன்ச்சு வருது. இதை நம்ம ரெண்டா பிரிக்கும் போது உங்களுக்கு 6.25 வருது. சரிங்களா? இந்த 6.25 ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி வர மாதிரி தான் நீங்க லைன் போடணும். ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கோங்க. இதுல வந்து நீங்க இப்ப நான் உங்களுக்கு என்ன கால்குலேஷன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, செஸ்ட் ரவுண்டா 6ஆ பிரிக்கும் போது 35 டிவைடட் 6 அப்படிங்கும்போது 5.8 வருது. அதை நம்ம ஒரு 6 இன்ச்சா கூட நம்ம வச்சுக்கலாம். இதுல 6 இன்ச்சு ஃபர்ஸ்ட் நான் வச்சு பார்த்தேன். பார்க்கும்போது நமக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் இதுல செட் ஆகல. அதனால மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி நான் லைன் போட்டிருக்கேன். இப்போ இதுக்குள்ளதான் நம்ம ஆம்ஹோல் வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த இடுப்பினுடைய இந்த 2 லைனையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆம்ஹோல் மார்க் பண்ணியாச்சு, டாட் லைன் எல்லாமே மார்க் பண்ணியாச்சு. இங்க வந்து அடுத்தது நம்ம ஷோல்டர் வந்து மார்க் பண்ணோம். ஷோல்டர் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ வேணும் அப்படின்னா, இதுல ஒரு 2.25 வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்றேன். ஷோல்டர் வந்து 2.25, இங்க வந்து 1/2 இன்ச்சு, இங்க வந்து 1/4 இன்ச்சு. இது வந்து நெக் லைனுக்காக, இது வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்காக. இது ரெண்டும் போச்சு அப்படின்னா நமக்கு ரெடியா 2.25 நமக்கு வரணும். அப்போ கழுத்தினுடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இன்ச்சு வருது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் தான் நம்ம பேக் நெக்கு 7.5 + 1/2 8 இன்ச்சு மார்க் பண்றோம். என்ன அளவு வருதோ அதே அளவு கீழையும் வச்சுக்கோங்க. இங்க 3.25 வருது அப்படின்னா கீழையும் 3.25 வச்சுக்கோங்க. இது வந்து நார்மலா ஒரு க்ளோஸ் நெக்கு தான். வைடா வேணும் அப்படின்னா நீங்க அகலமா வச்சுக்கலாம். இதுல வந்து இதே மாதிரி தான் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப இப்படி திருப்புனீங்கன்னா ரொம்ப பா மாதிரி ரவுண்டு வரும். கொஞ்சம் லைட்டா இப்படி திருப்ப திருப்ப யூ ரவுண்டு மாதிரி வரும். உங்களுக்கு எந்த நெக்கு வேணுமோ அந்த இடத்துல வச்சு இந்த பாக்ஸை மட்டும் நீங்க கனெக்ட் பண்ண போதும். புரியுதுங்களா? எப்பவுமே நம்ம ஒரு கிளாத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த துணி வந்து நீங்க வெட்டுற அளவு கரெக்டா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கோங்க. வெறும் 80 பாயிண்ட் 70 பாயிண்ட் எல்லாம் வச்சு நம்ம கட்டிங் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 10 பத்தாம ஜாயின் போடுற மாதிரி ஆயிரும். அதனால மேக்சிமம் நம்ம எடுக்கிற துணிக்கு வந்து ஒரு 35 சைஸ் 36 சைஸ் அப்படின்னாவே 1 மீட்டர் 1.10 கை நீளத்தை பொறுத்து 1.10 1.25 அப்படிதான் வேணும் கிளாத்து. முதல்ல கிளாத் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது காட்டன் மெட்டீரியலா இருந்தா தண்ணியில போட்டு நல்லா 4 பக்கமும் இழுத்து 2ஆ மடிச்சு நீட்டா அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணாம கட்டிங் போட்டோம் அப்படின்னா அது கரெக்டா வராது. அதனால அதை அயன் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி தான் நான் இதை வந்து 2ஆ ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கீழே இருக்க ரா எட்ஜஸை கட் பண்ணிட்டோம். இது வந்து ஃபோல்டிங்காக நான் விட்டுருக்கிறது. சரிங்களா? இதுல வந்து இடுப்பினுடைய சுற்றளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க.
அது கூட டாட்டுக்கு மட்டும் இந்த இடத்துல 1 இன்ச்சு தேவைப்படுது. அதை வச்சு அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. டாட்டினுடைய அளவு 3, 3.5 உயரத்தை பொறுத்து இறங்க இறங்க கொஞ்சம் டாட் பெருசா வரும். ஆனா நமக்கு வந்து இந்த அளவு இதே மாதிரி தான் வரும். ரொம்ப டீப் நெக் வச்சீங்கன்னா டாட் சைஸை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்கோட வந்து அது இடிக்க கூடாது. அதனால ஒரு 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப் வர மாதிரி டாட்டினுடைய லென்த்தை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஆனா டீப் நெக் வைக்கும் போதுமே உங்களுக்கு பேக் லென்த் அதிகமாயிட்டே தான் போகும். இப்ப இதுல வந்து நம்ம 1 இன்ச்சு வந்து டாட்டுக்காக விட்டாச்சு. அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, 2வது ஸ்டெப்பு உயரம். உயரம் வந்து இப்ப 14 ரெடி அளவா வேணும். அப்ப 1/2 இன்ச்சு ஷோல்டருக்காக நம்ம சேர்த்திக்கிறோம். அப்ப மேல 1/2 இன்ச்சு சேர்த்து 14.5. இப்ப கீழையும் தச்சிருவோம், இங்கேயும் தச்சிருவோம். ரெடியா நமக்கு வர்ற அளவு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன அளவு எடுத்தீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வரும். 14 இன்ச்சு கீழையும் தச்சிருவோம், மேலையும் தச்சிருவோம். 14 இன்ச்சு ரெடியா வரும். அதே மாதிரி பின் கழுத்து வந்து 7.5 இன்ச் எடுத்திருக்கோம். இப்போ இங்க வந்து 8 இன்ச்சு வச்சிருக்கோம். இதை தைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இங்க ஒரு 7.5, இங்க கொஞ்சம் தைக்கிற அளவு ஒரு 1/4 இன்ச்சு இறக்கமா வரும். அப்ப 7.5ங்கிறது ஒரு 7.25 வரும். அது வந்து பிரச்சனை இல்லை. அது நீங்க எப்பவும் போல 1/2 இன்ச்சு சேர்த்தி மட்டும் வெட்டினீங்கன்னா போதும். அடுத்தது ஷோல்டர். ஷோல்டருக்கு வந்து நீங்க நோட்ல அந்த கால்குலேஷன் எழுதி வச்சிருப்பீங்க. ஷோல்டர் எவ்வளவு நீங்க உங்க உடம்புல எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கோங்க. 15.5ங்கிறது 16, 14, 13 எப்படி வேணா இருக்கலாம். ஆனா பின்னாடி கழுத்து 7.5 இன்ச்சு வருது அப்படின்னா நீங்க 2 இன்ச்சை மைனஸ் பண்ணணும். அந்த 2 இன்ச்சை நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வருதோ அதை வந்து நீங்க 2ஆ பிரிச்சுக்கோங்க. அதை 2ஆ பிரிக்கும் போது 6.25 வருது. அதே 6.25 தான் இங்க. அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் லென்த் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம செஸ்ட் ரவுண்டை 6ஆ பிரிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொன்னேன். அப்படி 6ஆ பிரிக்கும் போது 5.8 சம்திங் வந்துச்சு. அதை வந்து நம்ம 6ன்னு வச்சிருக்கோம். 6ன்னு வச்சு நீங்க இதை மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆம்ஹோலினுடைய பகுதி பாதி இதுல செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சீம் லைனை விட்டுருங்க. விட்டுட்டு தான் இதுல நம்ம பார்க்கணும். இதுல பார்க்கும்போது ஒரு 7.25 தான் வருது. இப்ப நமக்கு தேவை இன்னொரு 1/4 இன்ச்சு ஆம்ஹோல் பெருசா வேணும். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த லைனை வந்து கொஞ்சம் கீழே இறக்கி இதுல இருந்து தான் நம்ம பார்க்கணும். இப்போ வந்து இதுல 8 இன்ச்சு நமக்கு கரெக்டா வருது. ஆம்ஹோல் எப்படி டிரா பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் நமக்கு வந்துடும். இந்த பாக்ஸ் நம்ம போட்டுடுறோம். அதுக்கப்புறம் இங்க கார்னர், இந்த பாக்ஸ் 2 எங்க ஜாயிண்ட் ஆகுதோ அந்த கார்னர்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏத்தி இந்த பாயிண்ட்டுக்கு, வெளியில இருக்க பாயிண்ட் இல்ல, உள்ள இருக்க பாயிண்ட்டுக்கு கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம்னா இதை 2 பாதியா பிரிக்கிறோம். எவ்வளவு வந்தாலும் இந்த டேப்பை இப்படி மடிச்சு இதை வந்து இப்படி வச்சு இதுல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ஆம்ஹோல் ஸ்கேலை இங்க வந்து 1/2 இன்ச்சு தள்ளிக்கோங்க. இங்க வந்து இந்த கிராஸ் லைன்ல டச் ஆகிற மாதிரி இங்க வந்து 1/2 இன்ச்சு வர மாதிரியும் இந்த பாயிண்ட்ல டச் ஆகிற மாதிரியும் ஸ்கேலை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுல வந்து லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்க இதுல கரெக்டா, ஏன்னா இதுல தான் நம்ம வெட்ட போறோம். இப்போ இதுல நீங்க கரெக்டா இங்க 1/2 இன்ச்சு விட்டுட்டு இதுல நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா 8 இன்ச்சு வரும். சரிங்களா? இப்படிதான் நம்ம ஆம்ஹோல் வந்து டிரா பண்ணணும். நெக்கு அதே மாதிரி தான். இங்க என்ன ஷேப் வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். வி நெக்கு, பா நெக்கு, எந்த நெக் வேணாலும் வச்சுக்கலாம். இல்ல நல்ல டீப் ரவுண்ட் அப்படின்னா இதுல வந்து இந்த கார்னர் மட்டும் இப்படி நல்லா இதை வந்து கீழே இப்படி நல்லா இறக்கி இப்படி வச்சிங்க அப்படின்னா இது ஒரு பா ரவுண்டு மாதிரி வரும் ஷேப்பு. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே ஒரு 1/4 இன்ச்சு மறுபடியும் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இதுவும் கொஞ்சம் வைட் ரவுண்டாக வரும். இன்னுமே நல்லா ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும். க்ளோஸாக வேணும் அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஷேப் வந்து எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது இதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்படி மேலே ஏறி வரக்கூடாது. ஸ்ட்ரைட் வந்து கரெக்டாக வரணும். ஓகேங்களா? இந்த பேக்கில் ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? சொல்லுங்கம்மா, என்ன டவுட்டுங்க? இப்ப இந்த லைன் இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஆம்ஹோல் வந்து இப்படி டீப்பா வரும். சரிங்களா? நம்ம இந்த ஸ்கேல் வச்சு நம்ம இதை சென்டர் பண்ணி இப்படி வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ஆம்ஹோல் என்ன ஆகும்னா இப்படி ரொம்ப டீப்பா வரும். டீப்பா போடும்போது என்ன ஆகும்னா பின்னாடி வந்து சுருக்கு சுருக்கமா வரும். சரிங்களா? அதனால இது லைட்டா தான் இப்படி ஸ்மூத்தா வரணுங்கிறதுக்காக தான் இங்க இருக்க கார்னரை நம்ம இங்க ஏத்தி இருக்கோம்.
சரிங்களா? இப்ப இதுவே உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 5.5 தான் ஷோல்டர் வருது, நெக்கு 10 இன்ச்சு வருது அப்படிங்கும்போது இந்த ஆம்ஹோல் வந்து ரொம்ப பெருசா வரும் இந்த இந்த போர்ஷன். அப்ப என்ன பண்ணும், இந்த கோடு இந்த இது நீங்க மேல ஏத்துனாதான் உங்களால ரவுண்ட் போட முடியும். ரொம்ப டீப்பா வச்சு ரவுண்ட் போட்டீங்கன்னா கரெக்டா போட முடியாது. சரிங்களா? அதனால இந்த ஒரு 1/2 இன்ச் நீங்க மேல ஏத்திட்டு லைட்டா ஒரு இது கொடுக்கணும். இல்லாட்டினா இது வந்து இங்க இருந்து நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இன்னுமே இந்த ஆம்ஹோல் வந்து ரொம்ப டீப்பா வரும். அப்ப நீங்க அட்டாச் பண்ணும்போது தைக்கும் போதும் சுருக்கம் வரும், போடும் போதும் இங்க வந்து துணி இழுத்த மாதிரி வரும். சரிங்களா? அதனால இதை வந்து லைட்டா நம்ம இது பண்ணிக்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஷோல்டர் வந்து 2.25 தான். இங்க தைக்கிறது வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்றதுக்காக, இங்க ஒரு 1/4 இன்ச் விடுறது வந்து நெக் அட்டாச் பண்றதுக்காக. அப்ப இந்த ரெண்டும் நம்ம தச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கு உள்ள வர்றதுதான் உங்களுக்கு ரெடி அளவா வரும். அப்ப இது 2.25. இது இது போக மீதி வர்றது உங்களுக்கு நெக்கு. சரிங்களா? அப்படி வேணும்னா அப்படி வச்சுக்கோங்க, இத பார்க்க தேவையில்லை. கழுத்து வேணும் அப்படின்னா நீங்க இப்ப டிவைட் பண்ணி கழுத்து வச்சீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் 3 இன்ச் வருதுன்னா இதை மட்டும் வச்சுக்கோங்க. இது எவ்வளவு இருக்குன்னு நீங்க பார்க்கவே வேண்டாம். சரிங்களா? ஒன்னா ஷோல்டர் அளவு பார்த்துக்கோங்க, இல்லாட்டினா கழுத்து அளவு உங்ககிட்ட எனக்கு 2.5 தான் வேணும் அப்படின்னா நீங்க 2.5 வச்சுக்கோங்க. இது எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது தேவையில்லை. நீங்க ரெடி ஆனதுக்கு அப்புறம் இது எவ்வளவு வருதோ அதுதான் உங்களுடைய ஷோல்டர் அளவு. ஓகேங்களா? இதுக்குதான் நான் உங்களுக்கு கால்குலேஷன் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? ஒரு இது மாதிரி சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்க அதுல வந்து 7.5 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். நீங்க அந்த சார்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அதை மைனஸ் பண்ணிட்டு 1/2 வச்சீங்கன்னா போதும். போன கிளாஸ்ல கொடுத்தது. ஆமா, இது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எந்த ஷோல்டர் அளவா இருந்தாலும் 3/4 இன்ச்சு சேர்த்துக்கோங்கன்னு சொல்றேன். எதுக்காகன்னா நீங்க வந்து கை வந்து இங்க அட்டாச் பண்ணும்போது 1/2 இன்ச்சு போயிரும் இல்லைங்களா? இங்க ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சு போயிரும், கழுத்து பீஸ் வைக்கும் போது 1/4 இன்ச்சு போயிரும். அது போக மீதி ரெடியா வர்றதுதான் 2.25. அப்ப இந்த 1/2 இன்ச்சும் இதுவும் நீங்க சேர்த்துல 2.25 தான் வச்சீங்கன்னா நீங்க ரெடியா பார்க்கும்போது உங்களுக்கு 2 இன்ச்சு தான் வரும். ஏன்னா இங்க சேர்த்துறது எதுக்காகன்னா நம்ம அதான் இங்க தைக்கிறதுக்காக 3/4 இன்ச்சு சேர்த்துறோம். இப்ப ரெடியா எனக்கு வந்து ஷோல்டர் வந்து 1.5 இன்ச்சு போதும் அப்படின்னா நீங்க 3/4 இன்ச்சு சேர்த்து தான் இங்க மார்க் பண்ணும். இது வந்து உங்களோட விருப்பம். நீங்க உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த அளவு. நான் அதுதான் ரெடி ஷோல்டர் அளவு எடுக்கும் போதே லாஸ்ட் அளவா ஒரு அளவு சொல்லியிருப்பேன். கஸ்டமரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன அளவு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த அளவு தான் இங்க நம்ம வைக்கிறது. சரிங்களா? அப்படி அளவு சொல்லாத பட்சத்துலதான் நீங்க கழுத்து அளவு கண்டுபிடிச்சு நீங்க வைக்கணும். ஆமா, அது ஏன்னா இப்ப இதே அளவு நெக்கு கூட எனக்கு சும்மா தின்னா ஷோல்டர் போதும் அப்படின்னாங்கன்னா, ஒரு 1.5 இன்ச்சு போதும் அப்படின்னாங்கன்னா நம்ம இந்த அளவு தான் வைக்க முடியும். 1.5 பிளஸ் 3/4 இன்ச்சு சேர்த்து 2.25 தான் மொத்தமாவே வைப்போம். அப்ப என்ன ஆகும்னா கழுத்து இப்படி அகலமா வரும். சரிங்களா? அது வந்து யாரு எப்படி கேக்குறாங்க, ஏன்னா நெக்கு வந்து சின்னதா இருந்துச்சுன்னா கழுத்து பிராடா போடுறாங்கன்னு அர்த்தம். அப்ப அவங்களுடைய விருப்பம் எப்படி வேணும், நெக் பிராடா வேணுமா க்ளோஸா வேணுமாங்கிறதுக்கு தான் இந்த ஷோல்டர் அளவு எவ்வளவு அப்படின்னு கேக்குறது. ஆமா, நீங்க 10.5 இன்ச்சு வச்சாலும் 2.5 2.25 3 வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்ல நீங்க 5 இன்ச்சு 6 இன்ச்சு வச்சா கூட எனக்கு 1 இன்ச்சு ஷோல்டர் போதும்னாலும் ரொம்ப குட்டி ஷோல்டரா வேணும்னாலும் நம்ம வச்சுக்கலாம். அது வந்து கஸ்டமருடைய விருப்பம் தான், எவ்வளவு பெருசு வேணும்னு கேக்குறாங்க. நீங்க பாட்டுக்கு நான் இப்ப கழுத்து 3 இன்ச்சு வைக்கிறேன். இப்ப நீங்க இதுல கால்குலேஷன் போடுறோம். 35 டிவைடட் 12 அப்படின்னு போட்டோம்னா 2.9 அப்படின்னா 3 இன்ச்சுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. இதுல 3 இன்ச்சு நீங்க ரெடியா வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக வைக்கும்போது இந்த அளவு கரெக்டா தான் வருது. சரிங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்ப இது வந்து நம்ம மார்க் பண்ணது கரெக்டா தான் இருக்கு. சப்போஸ் இதுவே ஒரு 40 இன்ச்சு உடம்பு
அவங்களுக்கு கழுத்து அகலம் எவ்வளவு வைக்கணும்னா 3.3 வருது. அப்போ 3.25 வந்து நம்ம வைப்போம். அப்போ 3.25 வச்சதுக்கு அப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு இங்க நம்ம ஸ்டிச்சிங் லைன் வரும்போது கழுத்து வந்து அவங்களுக்கு 3.5 இன்ச்சு அகலம் வரும். ஃபர்ஸ்ட் சொன்னது ஒரே இதுதான். ஒன்னா ஷோல்டர் அளவு வேணும், இல்லாட்டினா கழுத்தினுடைய அகலம் வேணும். ஷோல்டர் அளவு சொல்லிட்டாங்கன்னா கழுத்து அகலம் நீங்க கேட்க தேவையில்லை. கழுத்து அகலம் எனக்கு க்ளோஸா தான் வேணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்க ஷோல்டரை பத்தி கேட்க தேவையில்லை. ஏன்னா அதுல மீதி என்ன வருதோ ஏதோ ஒண்ணு இருந்தா போதும். ரெண்டுமே வேணும்னா வைக்க முடியாது. ஏன்னா இந்த ஷோல்டர்ல எதை நம்ம கால்குலேட் பண்ண முடியுமோ, ஏன்னா இந்த ஷோல்டரை வந்து நம்ம மாத்த முடியாது. ஷோல்டர் வந்து இதுதான் வைக்கணும். இதுல என்ன அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அதை தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நெக்கு க்ளோஸா வேணும்னா ஷோல்டர் ப்ராடா வச்சுக்கலாம். நெக்கு வந்து இது ஷோல்டர் வந்து தின்னா போதும் அப்படின்னா கழுத்து அகலமா வச்சுக்கலாம். அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அதெல்லாம் நம்ம வைக்க தேவையில்லை. இது வந்து நம்ம மடிக்கிறதுக்கு, இது வந்து நமக்கு ஆம் ஹோலுக்கு. இங்க வேணும்னா ஸ்டிச்சிங்க்கு போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. வெட்டினதுக்கு அப்புறம் ஆம் ஹோல் வந்து அளந்து பார்த்துக்கோங்க. கரெக்டா 8 இன்ச்சு. தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு வர்ற அளவு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி 8.5 8.25 பக்கமா வரும். சரிங்களா? இப்ப நமக்கு தேவை, நீங்க இதெல்லாம் செக் பண்ணலாம் தேவையில்லை. அதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க அளவு பிளவுஸ்ல எடுக்கும் போது மட்டும் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி நீங்க வச்சீங்கன்னா போதும். மற்றபடி நீங்க உடம்புல அளவு எடுக்கிறீங்கன்னா என்ன அளவு எடுத்திருக்கீங்களோ அதை 2ஆ மட்டும் பிரிச்சு வச்சீங்க அப்படின்னாவே போதும். இதுல 8 இன்ச்சு நமக்கு வருது. அப்ப நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும் போதுதான் இந்த இது அளவு நமக்கு தேவை. அதனால இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்ப பேக் பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன ஷேப் வேணும்னாலும் நீங்க வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரவுண்ட் வேணும், இல்ல பா வேணும், டைமண்ட் வேணும், எதுனாலும் நீங்க போட்டுக்கலாம். நீங்க டாட் பிடிக்கும் போது நமக்கு உடம்புக்கு தகுந்த மாதிரி இந்த ஷேப் வந்து இப்படி மாறிக்கும். சரிங்களா? இது உங்களுக்கு குறுகலாதான் வேணும் அப்படின்னா நீங்க ஷோல்டரை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா தான் இது குறுகலா வரும். நான் இப்ப இந்த யூ வந்து நீங்க இதுல வரைகிற வரைக்கும் உங்களுக்கு இதே ஷேப் தான் வரும். சப்போஸ் இன்னும் உங்களுக்கு குறுகலா வேணும்னா நீங்க நார்மலா இந்த ஸ்கேலை இப்படி வச்சு இப்படி ஏதாவது வச்சு இப்படி நீங்க ரவுண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் குறுகலா வேணும், இல்ல அந்த ஷேப் மாறணும் அப்படின்னா இதை வச்சு நீங்க பண்ணிக்கலாம். இதுல வந்து நீங்க எப்பவும் போல அடிச்சு திருப்பிட்டு சுத்தி நீங்க தையல் போட்டு பதிச்சுட்டு இந்த நாச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து டாட் பிடிச்சுக்கோங்க. இது ரெண்டையும் இப்படி கரெக்டா சென்டர் இந்த 1.5 இன்ச்சுக்கு முன்னாடி இது ரெண்டா இப்படி மடிச்சுட்டு இதுல வந்து நீங்க டாட் பிடிச்சுக்கோங்க. ஒரே அளவு தான் நமக்கு வரணும் அப்படின்னா நீங்க இதுல ஊசி மார்க் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஹைட்டுக்கு 2 டாட்டும் கரெக்டா பிடிச்சிக்கலாம். சரிங்களா? இப்ப 2 பக்கம் நீங்க டாட் பிடிக்கும் போது கரெக்டா இந்த அளவுக்கும் கரெக்டா வரும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா வேணும். ஆமா, இதுல என்ன அளவு இருக்கோ அது வச்சுதான் வைப்போங்க. ஆமா ஆமா அது இருக்குங்க. இது வந்து இப்படி நேரா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நேர் கட்டிங். தெரியுதுங்களா? சும்மா எந்த அளவுக்கு இது டிகிரி கணக்கு தான். எந்த அளவுக்கு இப்படி திருப்புறீங்களோ அந்த அளவுக்கு. இது இப்படி ஃபுல்லா வச்சுட்டீங்கன்னா இது ஃபுல் கிராஸ், துணி நிறையவே லூஸ் கொடுக்கும். சரிங்களா? இப்போ லைட்டா நம்ம ஆஃப் கிராஸ் அப்படின்னா இதுல பாதி மட்டும்தான் நம்ம வைப்போம். பாதி தான் வைக்க முடியும். உங்க துணியோட அகலம் அவ்வளவுதான் வரும். ஃபுல் கிராஸ் கொடுக்கணும்னா உங்களுக்கு துணி அதிகமா தேவைப்படும். ஃபுல் கிராஸும் நமக்கு தேவையில்லை. லைட்டா இப்படி கிராஸ் பண்ணா போதும். இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா நேர் கட்டிங்.
மற்றபடி இதுல வேற எந்த சேஞ்சஸுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அது மட்டும் பண்ணினா போதும். மற்றபடி உங்களுக்கு நேர் கட்டிங் அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட் வச்சுக்கோங்க. கிராஸ் கட்டிங் அப்படின்னா இதை கிராஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப இதை வந்து நம்ம நேர் கட்டிங் அப்படிங்கும்போது இந்த முன்பக்க ஓப்பன் வந்து அதிகமா வச்சுக்குவோம், பட்டி வந்து உயரம் கம்மியா வச்சுக்குவோம். இது ரெண்டு தான் நம்ம வந்து நேர் கட்டிங்க்கு பண்ற வித்தியாசம். சரிங்களா? கிராஸ் கட்டிங் அப்படின்னா கப் ஷேப் பர்ஃபெக்டா வரணுங்கிறனால இந்த பட்டி வந்து பெருசா வச்சு கப் ஷேப்பை வந்து இப்படி மேலே ஏற்றிடுவோம். ஸ்ட்ரெயிட் கட்டிங் அப்படிங்கும்போது இதை வந்து கம்மி பண்ணிட்டு இந்த பட்டியை வந்து சும்மா நார்மலா ஒரு சின்னதா இது மாதிரி வச்சிருவோம், அவ்வளவுதான். நேர் கட்டிங் அப்படிங்கும் போதும் கப் ஷேப்புக்காக மட்டும்தான் இந்த நேர் கட்டிங்கு கிராஸ் கட்டிங்கு நம்ம போடுறோம். கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டா ஃபிட்டிங்கா வேணும் அப்படிங்கிறவங்க தான் கிராஸ் கட்டிங் போடுவாங்க. எனக்கு நார்மலா ஃபிளாட்டா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி போடுறவங்க வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடுவாங்க. ஸ்ட்ரெயிட் கட்டிங் போடும்போது முன்னாடி ஓப்பன் லென்த், அதாவது பட்டியை விட்டு வைக்கிற அந்த உயரம் வந்து அதிகமா இருக்கும், பட்டியினுடைய பின் சைடு உயரம் வந்து கம்மியா இருக்கும். அது வந்து ரொம்ப பெருசா வைக்கணுங்கிறது கிடையாது, நார்மலா வச்சா போதும். அதுவே கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நான் கிராஸ் கட்டிங்க்கு மார்க் பண்றேன். நீங்க பேட்டர்ன்ல இல்லாட்டினா பேட்டர்ன் ஷீட் வெட்டுற மாதிரி இருந்தா நீங்க இது எப்படி வேணாலும் வச்சு வெட்டிக்கலாம். துணியில போடும்போது மட்டும் நீங்க கிராஸ் பண்ணி போட்டீங்கன்னா போதும். சரிங்களா? இப்போ இதுல வந்து நம்ம கிளாத்ல டைரக்டா வெட்டுறோம் அப்படிங்கும்போது கிளாத்தை வந்து நான் கிராஸா வச்சுக்கிறேன். சரிங்களா? மியூட் போட்டுக்கோங்க, நான் இதை முடிச்சுட்டு உங்ககிட்ட டவுட் கேட்கும்போது நீங்க இது பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இதை வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் கிராஸ் தான், ஏன்னா இங்கேயும் நமக்கு கிளாத் வேணும், அதனால இப்படி ஒரு கிராஸ் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இதை பேக்ல வந்து எந்த டவுட்டுமே இல்லாம எல்லா அளவுமே கரெக்டா ப்ராப்பரா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்படி கிராஸா போட்டுக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ கிராஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் பண்றது ஸ்டெப் ஸ்டெப்பா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பண்றது இந்த லைன் வந்து மார்க் பண்ணுங்க. இது எதுக்காக மார்க் பண்றோம்னா இந்த அளவுக்கு தான் நமக்கு முன் பக்கத்துக்கு கிளாத்து. அடுத்தது ஷோல்டர், இதோட உயரமும் கரெக்டா இந்த ஷோல்டர் அளவு இதுதான் நமக்கு. கழுத்தும் இந்த அளவு தான். சரிங்களா? முன் பக்கத்துக்கு ஒரு லைன் போட்டாச்சு, ஷோல்டர் லைன் போட்டாச்சு, கழுத்தினுடைய அளவு போட்டாச்சு, இதுதான் நமக்கு அளவு. அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா பட்டி வந்து ரெகுலரா நீங்க ஒரு 3 இன்ச்சு மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இந்த பட்டி எங்க இருந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இங்க அர்க்காத் போட்டிருக்கீங்க இல்லைங்களா, இங்க இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுல வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுல வந்து 3 இன்ச்சு வந்து பட்டியினுடைய உயரம் ரெடியா உங்களுக்கு 3 இன்ச்சு உயரம் வந்துடும். இந்த பக்கம் வந்து சும்மா நீங்க நார்மலா 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அது என்ன கணக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் லைன் பட்டி மார்க் பண்ணியாச்சு, இதுலயும் மார்க் வர மாதிரி போட்டுக்கோங்க, இதுலயும் மார்க் வர மாதிரி ஒரு லைன் மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த எட்ஜில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மேலே ஏத்திக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மேலே ஏத்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்ம் ஹோல் வந்து இதே அளவுக்கு தான் நம்ம கட் பண்ணுவோம். இங்க உங்களுக்கு என்ன அளவு வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய இடுப்பு சுற்றளவு என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்பதான் நம்ம வந்து இந்த இப்போ வந்து மிடில் செஸ்ட்னு ஒரு அளவு எடுத்திருப்பீங்க இல்லைங்களா, மிடில் செஸ்ட் எடுத்திருந்தா மிடில் செஸ்ட், இப்போ இதில் நான் வந்து 36 வந்து மிடில் செஸ்ட் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இடுப்பு சுற்றளவு வந்து 30 இன்ச்சு. இந்த மிடில் செஸ்ட் எங்க எடுத்திருப்போம்னு உங்களுக்கு தெரியும், எப்படி அளவு எடுத்திருப்பீங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சப்போஸ் மிடில் செஸ்ட்டும் செஸ்ட் ரவுண்டு ஒரே அளவு தான் வருது அப்படின்னா நீங்க செஸ்ட் ரவுண்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மிடில் செஸ்ட் எடுத்திருந்தா அந்த அளவு, சப்போஸ் மிடில் செஸ்ட் எடுக்கல, செஸ்ட் ரவுண்டு அதுவும் ஒரே மாதிரி தான் வருது அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு. இந்த ரெண்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வெயிஸ்ட் ரவுண்டு. வெயிஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது இடுப்பை சுற்றி நம்ம எடுக்கிறது வெயிஸ்ட் ரவுண்டு. இதுல இருந்து இதை நம்ம கழிக்கிறோம். 36 மிடில் செஸ்ட், 30 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்றோம். இது வந்து மிடில் செஸ்ட், இது வந்து வெயிஸ்ட் ரவுண்டு. அப்ப 6 இன்ச்சு வருது நமக்கு.
இதை வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்றோம். 4ஆ டிவைட் பண்ணும்போது 1.5 இன்ச் வருது. சரிங்களா? இதுவே செஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா 35. இதுல வந்து 30 இன்ச்சை மைனஸ் பண்றோம். அப்ப 5 இன்ச் வருது. இதை நம்ம 4ஆ பிரிக்கிறோம். ரெண்டா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஸ்டெப்புக்காக சொல்றேன். ரெண்டா பிரிச்சீங்க அப்படின்னா 3 இன்ச்சு. அதை ரெண்டா பிரிக்கும் போது 1.5 இன்ச்சு. இப்ப 5 வந்து ரெண்டா பிரிக்கும் போது 2.5 இன்ச்சு. அதை வந்து நீங்க 4ஆ பிரிக்கும் போது 1.25 இன்ச்சு. புரியுதுங்களா? மொத்தமா 4ஆ பிரிச்சுக்கிறோம். அவ்வளவுதான். எவ்வளவு வந்தாலும் சரி, ஒரு 3 இன்ச்சு தான் வருது, இதுக்கு வித்தியாசம் 3 இன்ச்சு தான் வருது அப்படின்னா 3/4 இன்ச்சு வந்து ஒன் சைடு வரும். 3/4, ஏன்னா இது வந்து 1.5 ரெண்டா பிரிக்கும் போது, 4ஆ பிரிக்கும் போது 3/4 இன்ச்சு. சப்போஸ் இது எனக்கு இதுக்கு ஒரு 7 இன்ச்சு வருது வித்தியாசம் அப்படின்னா, இதை நம்ம பிரிக்கும் போது 3.5, அதை ரெண்டா பிரிக்கும் போது 1.25. மொத்தத்துல உங்களுடைய இடுப்புக்கும் மார்பு சுற்றளவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் வருதோ அதை வந்து நீங்க 4ல ஒரு பங்கு நம்ம வைக்கிறோம் இங்க. அப்ப இந்த இடத்துல நான் வந்து வைக்கிறது 6 இன்ச் வருது. 6 இன்ச்சை வந்து நம்ம 4ஆ பிரிக்கும் போது 1.5 இன்ச் வருது. இந்த 1.5 இன்ச்சை தான் நான் வந்து இங்க மார்க் பண்றேன். இது எதனால இங்க நான் மார்க் பண்றேன் அப்படின்னா, வேஸ்ட் இங்க பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து கப் ஷேப்புக்கு இங்க டாட் பிடிச்சோம் அப்படின்னா இங்க துணி பத்தாது. அதுக்காக தான் அந்த டாட் எவ்வளவு பிடிக்கிறோமோ அந்த துணியை வந்து இங்க அதிகப்படுத்தி இருக்கோம். ஓகேங்களா? அதனால இங்க கீழே 3 இன்ச் எடுத்திருக்கோம். இங்க இருந்து இங்க 1.5 இன்ச் எடுத்திருக்கோம். எல்லா கால்குலேஷனுக்குமே இதே தான். வெயிஸ்ட் ரவுண்ட்ல இருந்து வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து எல்லா நீங்க எடுத்த அளவுல இருக்கும். செஸ்ட் ரவுண்டு அல்லது மிடில் செஸ்ட்டும் நீங்க எடுத்திருப்பீங்க. இதுல 2 மைனஸ் பண்ணும்போது என்ன அளவு வருதோ அந்த அளவு நீங்க 4ஆ பிரிச்சீங்க அப்படின்னா அங்க இருக்க வர அளவு தான் நம்ம இங்க வைக்கிறோம். பட்டியினுடைய உயரம் 3 இன்ச் வச்சுக்கோங்க. இங்க இருந்து இங்க பிரிக்கிறது வந்து நீங்க இங்க என்ன அளவு 3/4 வருதா, 1.25 வருதா, இல்ல 1.25 வருதா, எந்த அளவா இருந்தாலுமே இங்க நீங்க எடுத்திருக்கிற அளவை பொறுத்து தான் அது வரும். என்ன அளவு வருதோ அதை வந்து இங்க நம்ம மார்க் பண்றோம். இப்ப இங்க வந்து நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இப்ப இந்த 1.5 இன்ச்சையும் இந்த 1/4 இன்ச்சையும் கரெக்டா இந்த அளவு வந்து நம்ம லைன் போட்டுக்கிறோம். முன்பக்கத்துக்கு டாட் பிடிக்கிறதுக்கு துணி வேணும். அதனால இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். சின்ன விஷயம் தான். இல்லாட்டினா இதை விடாம விட்டுட்டோம் அப்படின்னா முன்பக்கம் டாட் பிடிக்கும் போது துணி உள்ள வந்துடும். இடுப்பு சுற்றளவு பத்தாம போயிடும். கப் ஷேப்பு பத்தாம போயிடும். முன்பக்கத்துக்கு துணி டாட் பிடிக்கிறதுக்கு வேணுங்கிறனால அந்த டாட் சைஸ் என்னங்கிறத பொறுத்து இங்க துணியை விட்டுக்கிறோம். அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இங்க வந்து ஒரு 1/4 இன்ச்சு, இதை எதுக்காக நம்ம மேல ஏத்துறோம் அப்படின்னா, இங்க நீங்க டாட் பிடிக்கும் போது இந்த துணி வந்து இன்னும் உள்ள நகரும். அப்போ நீங்க கடைசியா ஜாயின் பண்ணும்போது இந்த துணி வந்து இப்படி வந்துடும். அப்ப கடைசியா நீங்க சைடு ஜாயின் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் வந்து ஏத்தி இறக்கி போயிடும். சரிங்களா? அதனால இங்க கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு ஏத்திட்டீங்கன்னா இங்க டாட் பிடிக்கும் போது இந்த துணி கொஞ்சம் கீழே இறங்கும் போது இது ஈவனா வந்துடும். ஃபைனலா நீங்க தையல் போடும்போது உங்களுக்கு இந்த ஆர்ம் ஹோல் ரெண்டு சைடும் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஒரு சிலர் சொல்லுவாங்க சைடு ஜாயின் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் வந்து ஏறி இறங்கி வருது, கரெக்டான அந்த ஷேப் வரலன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இது ஒண்ணு. ஏன்னா மேல வந்து 1/4 இன்ச்சு விடல அப்படின்னா இதே அளவு வெட்டிட்டோம்னா நமக்கு இது டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த துணி இங்கதான் வரும். நம்ம ஒன்னா வச்சு ஜாயின் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் வந்து செட் ஆகாது. அதனாலதான் இங்க ஒரு 1/4 இன்ச்சு நம்ம மேல விடுறோம். இது வந்து டாட்டுக்காக விடுறது. இது வந்து முன்பக்கம் எவ்வளவு துணியோ அந்த அளவு நம்ம, ஏன்னா இந்த லைன் போடலைன்னா நம்ம இங்க எந்த மார்க் பண்றதுக்கும் ஒரு அளவு இல்லாம போயிடும். அதனாலதான் இந்த லைன். ஷோல்டர் அளவு இது, கழுத்தினுடைய அளவு இது. இதை தான் நம்ம இங்க மார்க் பண்ணியிருக்கோம். இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஷோல்டர், இந்த ஆர்ம் ஹோல் இது வரைக்கும் கட் பண்ணிட்டு அப்புறம் தான் இதை எடுக்கணும். ஏன்னா ரெண்டும் ஒரே அளவா தான் நமக்கு வேணும். அதனால இதை வச்சிருக்கும் போதே தான் இந்த ஷோல்டரையும் ஆர்ம் ஹோலையும் நம்ம வந்து கட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த கழுத்து அளவு கிட்ட வந்து சும்மா சின்னதா ஒரு கட் மட்டும் போட்டு விட்டுக்கோங்க. அது வந்து அளவு தெரியறதுக்காக. ஆர்ம் ஹோல் பார்த்தீங்கன்னா இதே அளவு அப்படியே கட் பண்ணுங்க. இந்த நாச் போட்ட இடத்துல இருந்து மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நீங்க மார்க் போட்டதை கட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இதை வந்து இதே அளவுக்கு 1.25 இன்ச் எங்க வருதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த செஸ்ட் ரவுண்ட், இந்த அர்க்காத்துக்கு நேராக இதை மார்க் போட்டுக்கோங்க. அப்போதான் அளவு எது வரைக்கும் இருக்குன்னு தெரியும். அதனால இந்த மார்க்கிங் போட்டுக்கோங்க.
இங்க வந்து கட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேக் தட்டை பிளேஸ் பண்றோம், முன்பக்க லைன் போட்டுக்கிறோம், ஷோல்டர் லைன் போட்டுக்கிறோம், கழுத்துக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது பண்றது இந்த சைடு 3 இன்ச்சு வந்து பட்டிக்காக விடுறோம். அதுல இருந்து கப் ஷேப்புக்கான 4ல ஒரு பங்கை நம்ம மார்க் பண்றோம். சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு மேல ஏத்துறோம். அதுல இருந்து இந்த லைனை வந்து ஜாயின் பண்றோம். ஆர்ம் ஹோல் வரையும் போது இங்க மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு நமக்கு மேல வரும். ஆர்ம் ஹோல் மார்க்கிங் பாத்தீங்கன்னா சேம், இதுல என்ன மார்க்கிங் இருக்கோ அதே தான் இதுலயும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்குக்கும் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இந்த பேக் தட்டை நம்ம எடுக்கணும். இந்த லைன் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த பாக்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால அந்த லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்ப முன்கழுத்தினுடைய அளவு எவ்வளோன்னு பாருங்க. முன்கழுத்து வந்து நான் 6.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7 இன்ச்சு நான் மார்க் பண்றேன். இந்த 7 இன்ச்சுக்கு இங்க ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இது லைட்டா உங்களுக்கு அகலம் வேணும் அப்படின்னா, முன்பக்கம் நல்லா டீப்பா அகலமா வேணும்னா ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு இதை நீங்க தள்ளிட்டு இதுல வந்து லைன் போட்டுக்கலாம். இல்ல குறுகலா போதும் அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளேயே கூட நீங்க வரைஞ்சிக்கலாம். இங்க மேல் மட்டும் கொஞ்சம் கார்னரா இருக்கிறத நம்ம வெட்டிடணும். ஏன்னா அது இல்லாட்டினா தூக்கிட்டு இருக்கோம், கழுத்து லூஸ் வரும், லைட்டா ஒரு ஸ்லாண்டிங் வரும். இதுல ஆர்ம் ஹோல் பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த கையில இருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. பாக்ஸ் பேக் ஆர்ம் ஹோலே தான், இதே ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து மட்டும்தான் இதுல ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்கை வெட்டிக்கோங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருந்தா போதும், ரொம்ப வெட்ட வேண்டாம். இப்படி குடஞ்செல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த லைன்ல இருந்து இந்த பாதிக்கு மேல நம்ம மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் இந்த இடம், இந்த பாக்ஸுக்குள்ள இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம வெட்டினா போதும். நெக்கு வந்து எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம இதே ஸ்கேலை வச்சு போட்டுக்கலாம். நல்லா டீப்பா வேணும் அப்படின்னா அது பேக் நெக் எப்படியோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டும் எவ்வளோ வேணும்னாலும். ரொம்ப டீப்பா வேணும்னா இதுல இது பண்ணிக்கலாம். நார்மலானா இந்த ஷேப் வந்து கொண்டு வந்தீங்கன்னா போதும். இந்த இது ஏன் வெட்டுறோம்னா, நமக்கு பின்னாடி இங்க தூக்கிட்டு இருக்கோம், நம்ம திருப்பி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இதை விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல லூஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால இந்த கிராஸை கொஞ்சம் நம்ம கட் பண்ணுவோம். அதே மாதிரி நெக் லூஸ் வராம இருக்கணும்னா இங்கேயும் ஒரு 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமா இங்கேயும் நம்ம மார்க் பண்ணி கிராஸ் போடுவோம். சரிங்களா? இப்போ பேக் தட்டு வச்சாச்சு, வச்சு இந்த லைன் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ பேக் தட்டு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது பட்டியினுடைய உயரம், இது ஆர்ம் ஹோலினுடைய அளவு. இப்படி போட்டு இந்த 1/2 இன்ச்சு இதுல போயிடும். சரிங்களா? சும்மா மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த 1/2 இன்ச்சு சைட்ல போற சீம் அலவன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரு இது நெக்கு வெட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியும், இந்த கார்னர் மட்டும் உங்களுக்கு இப்படி நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் நீங்க ஸ்ட்ரைட்டா கட் பண்ணி விட்டீங்கன்னா போதும். ஆர்ம் ஹோல் டீப் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு இதோட நீங்க சேர்த்து கட் பண்ணா போதும். ஃப்ரண்ட் நெக்கு நம்ம மார்க் பண்ணியாச்சு. இது வந்து நம்ம பேக் தட்டை வச்சு இது எல்லாமே அப்படியே நம்ம ஃபாலோ பண்ண விஷயம்தான். இதுக்கு அப்புறம் தான் நம்ம கப் ஷேப் வந்து மார்க் பண்ணணும். கப் ஷேப் மார்க் பண்றதுக்கு இதுக்கு சொன்ன மாதிரி அதே தான், மிடில் செஸ்ட் அளவு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த சைடு கப்புனுடைய அளவு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் மிடில் செஸ்ட்டை யூஸ் பண்ணோம். இப்போ ரெண்டாவது கப் ஷேப் வந்து மார்க் பண்ண போறோம். இது கூட எந்த ஈஸ் அலவன்ஸுமே நான் சேர்த்தல. 36 இன்ச்சு வந்து மிடில் செஸ்ட் நான் அளவு எடுத்திருக்கேன். அப்போ 36 இன்ச்சு நீங்க என்ன பண்ணணும்னா 4ஆ பிரிச்சுக்கணும். இது வந்து டாட்னுடைய சைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கால்குலேஷன் போட்டோம். அடுத்தது டாட்னுடைய உயரம் எவ்வளோங்கிறதுக்காக தான் இந்த இது 36 இன்ச்சு எடுத்திருக்கோம். இதை நீங்க 4ஆ பிரிச்சுக்கோங்க. அப்போ 9 இன்ச்சு வரும். சரிங்களா? 9ல் பாதி 4.5 இன்ச்சு. இதுதான் நமக்கு டாட் நம்ம மார்க் பண்ற இடம். இங்க என்ன பண்றோம்னா இந்த லைன் வந்து போட்டுக்கோங்க. இது வந்து சீம் லைன். இந்த அளவு வந்து நமக்கு தைக்கிறதுக்காக விட்டுருவோம், அதனால அந்த லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதுல எதுவுமே நான் கட் பண்ணல, எல்லாமே மார்க்கிங் மட்டும் தான் போட்டு வச்சிருக்கேன். இங்க இருந்து இங்க 9.5 இன்ச்சுக்கு 9 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து மிடில் செஸ்ட்ல 4ல ஒரு பங்கு. 9.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன், 9 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டாச்சு. இது சேர்த்தனாதான் 9.5, இது நமக்கு தேவையில்லை, நீங்க அதை விட்டுருங்க. 9 இன்ச்சு. அதுக்கப்புறம் அதுல பாதி எவ்வளோ அப்படின்னா 4.5 இன்ச்சு. இந்த 4.5 இன்ச்சுக்கு
ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு மிட் பாயிண்ட். புரியுதுங்களா? இந்த மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, செஸ்ட் மிடில் செஸ்ட் ரவுண்டை 4ஆ பிரிக்கிறோம். அதை வந்து உயரமா வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதை வந்து மறுபடியும் அந்த 9 வந்து 2ஆ பிரிக்கிறோம். அது வந்து 4.5 இன்ச்சு. அதை வந்து இங்க மார்க் பண்ணிக்கோங்க. கீழேயும் அதே 4.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. -1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதுல 1 இன்ச்சு மேல மார்க் பண்ணியாச்சு. அப்ப இது 3.5 இன்ச்சு வருது. ஓகேங்களா? செஸ்ட் 9 இன்ச்சு வந்துங்கிறது மிடில் செஸ்ட்னுடைய உயரம். இந்த 2 அப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா அதுல பாதி 4.5 இன்ச்சு. ஏன்னா இதுல நம்ம இங்க கட் பண்ணுவோம், தைப்போம், இதெல்லாம் போடும்போது நமக்கு இந்த அளவு வந்து அதுக்கு என்ன அளவோ அது வந்துடும். இப்ப இதை வந்து நீங்க இதை ஃபர்ஸ்ட் 4ஆ பிரிச்சுக்கிட்டீங்க. அந்த அளவை வந்து 2ஆ பிரிக்கிறீங்க. கீழேயும் அதே அளவை பிரிக்கிறீங்க. 1 இன்ச்சை வந்து மேலே எடுத்து வச்சுக்கிறீங்க. எதுக்காக அப்படின்னா இந்த அளவு வச்சிங்கன்னா ரொம்ப கப் ஷேப் இறங்கி போயிடும். அதனால நமக்கு இந்த அளவு இருந்தா போதும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச்சு, 4.5 இன்ச்சு வர இடத்துல 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 3.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வர அதே 4.5 இன்ச்சு தான் இங்கேயும். இதுல வந்து ஒரு 1/2 இன்ச்சை உள்ள தள்ளிக்கோங்க. அதே மாதிரி இதுலயும் ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே இதே தான். சரிங்களா? 4.5 இன்ச்சு -1 இன்ச்சு அப்படிங்கிறது இங்க வர இதுல ஒரு 1/2 இன்ச்சு உள்ள தள்ளுறது. இது எல்லாத்துக்குமே காமனா வர்றது தான். நீங்க எந்த அளவு மார்க் பண்ணீங்கனாலும் 1 இன்ச்சு மேல ஏத்திக்கோங்க. சப்போஸ் கப் ஷேப் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா இந்த 1 இன்ச்சுங்கிறத ஒரு 3/4 இன்ச்சா நீங்க மேல ஏத்திக்கலாம். இந்த 1/2 இன்ச்சு அப்படிங்கிறது நீங்க எப்பவும் போல இதை உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நமக்கு இப்ப பாயிண்ட். இது இல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த அளவு. அதுல வந்து ஆல்டர் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இங்க 1.5 இன்ச் எடுத்தீங்க இல்லையா, அதே 1.5 இன்ச் இந்த பக்கமும் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோம். எதுக்காகனா இதுதான் நமக்கு டாட்டினுடைய அளவு. மொத்தம் 3 இன்ச்சு. இங்க இருக்க அளவு தான். இந்த பக்கம் 1.5, இந்த பக்கம் 1.5. இங்க 3/4 இன்ச் எடுத்திருந்தீங்கன்னா இந்த பக்கம் 3/4, இந்த பக்கம் 3/4 எப்படி வருதோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதுதான் நமக்கு டாட்டினுடைய இது. இதுல வந்து நம்ம இந்த கார்னர் வரைக்குமே நம்ம டாட் பிடிக்க தேவையில்லை. எப்பவுமே ஒரு 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி தான் நம்ம வந்து டாட் பிடிக்கணும். ஏன்னா ரொம்ப பாயிண்டடா பிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அதனால அப்படி பிடிக்க வேண்டாம். நமக்கு வந்து இங்க ஒரு 3/4 இன்ச்சு வந்து கீழே இறக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதன் வந்து நான் உங்களுக்கு ஒரு கால்குலேஷன், இந்த கழுத்தினுடைய அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். ஒரு 3 இன்ச்சு வந்து நமக்கு வரும். 3 இன்ச்சு கொஞ்சம் வெளியில தான் வருது, அதை மார்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஒரு அளவு வந்து நான் கம்மி பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ டாட் லைன்ல உங்களுக்கு டவுட் இல்லை, மிடில் பாயிண்ட்ல டவுட் இருக்குங்களா? இல்ல. அதை வந்து 2ஆ பிரிச்சு தான் இங்கேயும் மார்க் பண்ணணும், இங்கேயும் மார்க் பண்ணணும். சரிங்களா? கீழே இருக்கிறதுல ஒரு 1 இன்ச்சு மேல. அதுதான் இப்ப இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொன்னதே. இங்க இருந்து 9 இன்ச்சு இல்லைங்களா? நீங்க அதெல்லாம் நான் இன்னும் முழு உயரமே நான் வைக்கலீங்க. ஓகேங்களா? நான் இன்னும் முழு உயரமே நான் வைக்கல. முன்பக்கம் மட்டும்தான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் முழு உயரம் எது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இப்ப இங்க இருந்து 9 இன்ச்சு. சரிங்களா? நீங்க வந்து அளவு பிளவுஸ்ல எடுத்தனால உங்களுக்கு அந்த டவுட் வருது. ஏன்னா ஃபர்ஸ்ட் முழு உயரத்தை வச்சுட்டு அப்புறம் தான் நீங்க மத்ததெல்லாம் மார்க் பண்ணுவீங்க. ஆனா இதுல வந்து அப்படி கிடையாது. மேல இருந்து வரோம். மிடில் செஸ்ட்ல வந்து நீங்க அதை 4ஆ பிரிச்சு என்ன வருதோ அதை வச்சுக்கிட்டீங்க. அதை 2ஆ பிரிக்கும் போது 4.5 வருது. இந்த பக்கமும் 4.5, இந்த பக்கமும் 4.5 வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு கப் ஷேப்புக்கான போர்ஷன். அப்புறமா கீழே வந்து 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு மேல ஏத்திக்கோங்க. இங்க 1/2 இன்ச்சு வந்து உள்ள தள்ளிக்கோங்க. ஏன்னா ரொம்ப அவுட்டர்ல கப் ஷேப் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து கொஞ்சம் தள்ளிக்க சொல்றேன், அவ்வளவுதான். இங்க வந்து 1/2 இன்ச்சு, இது வந்து 1 இன்ச்சு மேல. சரிங்களா? இது வந்து அண்டர் பஸ்ட். சரிங்களா? இதுதான் அண்டர் பஸ்ட். இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இது கப்புக்கு வந்து நம்ம எவ்வளவு லூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 1.5 இன்ச்சு. அப்ப இந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு. ஓகேங்களா?
இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு 3 இன்ச்சு. இந்த கழுத்தினுடைய அகலம் எவ்வளவோ அந்த அளவு இங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கழுத்தினுடைய அகலம் இங்க வச்சுக்கோங்க. இப்போ இங்க இந்த அளவு தான் நமக்கு மெயின். இந்த கீழே இருக்க அளவு நமக்கு தேவையில்லை, இதுதான் நமக்கு அளவு. இதுல இருந்து இந்த மிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 3.5 இன்ச் வருதுங்களா? இதுல 1.25 மார்க், இந்த சென்டர் பாயிண்ட். இதுல இருந்து பாத்தீங்கன்னா பாதி 1.25 வருது. இந்த 1.25க்கு நீங்க லைன் போட்டீங்க அப்படின்னா அப்படியே கிராஸ் லைனா போட்டுக்கோங்க. அப்படி போட்டீங்க அப்படின்னா இந்த கப் ஷேப் வந்து நல்லா ஃபிட்டிங்கா வரும். ரொம்ப எனக்கு ஃபிட்டிங்கா வேண்டாம், கொஞ்சம் நார்மலா இருந்தா போதும் அப்படின்னா இந்த பாயிண்ட கொஞ்சம் கொஞ்சம் இப்படி இறக்கிக்கலாம். சரிங்களா? ஆனா ஒரு 1 இன்ச் மட்டும் நம்ம வச்சுதான் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த லைன் வந்து உங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்ப நீங்க இந்த டாட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு நிறைய டவுட் வந்துட்டே தான் இருக்கும். சரிங்களா? ஒரு 2-3 கட்டிங் நீங்க போட்டு பார்க்கணும். பார்த்துட்டு நீங்க டவுட் கேட்டாதான் நான் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? பேக்ல உங்களுக்கு டவுட் வர வாய்ப்பு இல்ல. ஃப்ரண்ட்டுமே நீங்க அந்த பேக் பிளேஸ் பண்ணி வைக்கிறதுக்கெல்லாம் எந்த டவுட்டுமே வராது. இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நான் ஸ்டெப்பா சொல்றத நீங்க அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கணும். இது எல்லாமே இந்த மார்க் பண்றதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஏன்னா இதை வச்சு அப்படி அப்படியே நம்ம மார்க் பண்றோம். இதை ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது முன்பக்கம் லைன், முன்பக்கம் ஷோல்டர், இதுக்கு வந்து லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் பேக் பிளேஸ் பண்ணிட்டு முன்பக்க லைனு ஷோல்டர் எல்லாமே நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது வந்து பட்டி உயரம் வந்து மார்க் பண்ணுங்க. 3 இன்ச்சு. எங்க இருந்து மார்க் பண்றீங்கன்னா இந்த அக்காத் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இங்க இருந்து தான் மார்க் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம டாட்னுடைய சைஸ் 4ஆ பிரிச்சு இங்க வரத நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதை வந்து 1.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது இங்க வந்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து ஆம் ஹோல்ல இருந்து மேலே எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சு மட்டும் மேலே எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீங்க வந்து ஆம் ஹோல் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டரும் ஆம் ஹோலும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது இங்க 1/4 இன்ச்சு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் ஆம் ஹோலுக்கு இந்த நெக்குக்கும் இந்த இதுக்கும் வந்து மார்க் போட்டுக்கோங்க. இந்த இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க, இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க இதை பேக் தட்டை எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்ததுதான் நம்ம நெக்கு வந்து மார்க் பண்றோம். எவ்வளோ எடுத்திருக்கோமோ அது கூட 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு நெக்கு வரைஞ்சிக்கோங்க. மேலே வந்து 4 இன்ச்சு கிராஸா கட் பண்ணணும். இப்போ வரைக்கும் எதுவும் நான் கட் பண்ணல. ஃப்ரண்ட் போர்ஷன்ல ஃப்ரண்ட்ல வந்து ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் அதிகம், 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியா. சரிங்களா? இந்த மார்க்கிங் இது ஸ்டெப் நான் எழுதி உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சுக்கும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து இது ஷோல்டர் கிட்ட அப்படிங்கும்போது இங்க வர்ற இந்த 1/4 இன்ச்சும், இங்க ஃப்ரண்ட் நெக்கு கிட்ட அப்படிங்கும்போது இங்க வர ஒரு 1/2 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மி. சரிங்களா? அதை வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் தான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஆம் ஹோல் வந்து டீப் வந்து கட் பண்றது. இந்த பாக்ஸ் போட்டுட்டு இங்க எவ்வளோ வருதோ இதை மட்டும் லைட்டா கட் பண்றது. ஆம் ஹோல் மார்க்கிங் மட்டும்தான். இது எல்லாமே மார்க்கிங் தான் இப்போ வரைக்குமே. இன்னும் எதுவுமே நான் கட் பண்ணல. இதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு நான் சும்மா இது மட்டும் தான் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க தெளிவா எழுதிக்கோங்க. மிடில் செஸ்ட் வந்து 4ஆ பிரிக்கிறோம். 9 இன்ச் வருது. இதை வந்து உயரத்துக்கு மார்க் பண்றோம். இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிறோம். சரிங்களா? இங்க இருந்து இங்க 4.5 இன்ச் எங்க வருதோ அதுதான், இந்த 4.5 இன்ச் எங்க வருதோ அதுதான், இதுக்கு தான் மிட் பாயிண்ட் வைக்கிறோம். அதே மாதிரி இது 9, கீழையும் 4.5 மைனஸ் 1 இன்ச்சு, இது வந்து 3.5. சரிங்களா? இதுக்கப்புறம் இதை வந்து 1/2 இன்ச்சு உள்ள தள்ளுறோம். 1/2 இன்ச்சு உள்ள தள்ளுறோம். அதே மாதிரி இதை ஸ்ட்ரெயிட் லைன் போடும்போது இங்கேயும் உங்களுக்கு 1/2 இன்ச்சு உள்ள வந்துடும். இதுக்கப்புறம் இங்க இருந்து இங்க ஒரு 3/4 இன்ச்சு கீழே தள்ளி தான் ஒரு 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு 3 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கிறோம். இந்த கீழே இருக்க லைனை விட்டுருங்க, இது எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ இங்க வந்து உங்களுக்கு 3 இன்ச்சு வரணும் அப்படின்னா இங்க அளந்து பார்த்துக்கோங்க. கழுத்தினுடைய அகலம் எவ்வளோ வருதோ அந்த அளவு இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க வந்து இதை நம்ம கிராஸா தான் போடணும். இந்த இடத்துல தான் நான் இந்த கட் போட சொன்னது. இங்க வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு மார்க்கிங் இருக்கு. 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது ஆம் ஹோல் போட்டுரும்.
இந்த போர்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு டவுட் வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு மிடில் செஸ்டினுடைய உயரம், ரெண்டாவது ஸ்டெப்பு அதுல பாதி 4.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இங்க 4.5, இங்க 4.5, இதுல 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 3.5க்கு மார்க் பண்ணியிருக்கோம். இங்க வந்து கழுத்தினுடைய 12ஆ பிரிக்கும்போது என்ன வருதோ அந்த டிஸ்டன்ஸ் வருதான்றத நம்ம செக் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான். சரிங்களா? இந்த அளவு இது எல்லாமே நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்க மார்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் போயிடும். ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் புரியும் போது மட்டும் கொஞ்சம் நிறைய கால்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம்லாம் நீங்க இவ்வளவு கால்குலேஷன் போட தேவையில்லை. சும்மா நார்மலா மார்க் பண்ணி நம்ம அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த லைன்ல போட்டோம். இதை வந்து இந்த லைன்ல மார்க் பண்ணிட்டேன். இதுதான் உங்களுக்கு முன்பக்கம். சரிங்களா? இந்த 3.5 இன்ச்சு கரெக்டா வரணும். இங்க 1.5 இன்ச்சு, இங்க 1.5 இன்ச்சு. இதுல இங்க மார்க் பண்ணிட்டோம், இங்க 3 இன்ச்சு வருது. இதை வந்து சைட்ல வந்து நம்ம இந்த மார்க்கிங் வந்து போட்டுறோம். இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன். இப்போ நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிடுறேன். இப்போ இந்த மார்க்கிங் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இந்த போர்ஷன் கரெக்டா பார்த்தீங்கன்னா இது அண்டர் பஸ்ட், இது வந்து மிடில் செஸ்ட். சரிங்களா? இது வந்து முன்பக்கம், இது வந்து நெக்கு. இந்த ஷேப்பை பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த பிளவுஸ் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து கிராஸ் வெட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் இதுல நெக்கு வைடா வேணும்னா இந்த அளவுக்கு கட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கு கட் பண்ணிக்கோங்க. இங்க லைட்டா ஒரு எக்ஸ்ட்ரா நீட்டிட்டு இருக்கிறத மட்டும் நம்ம வெட்டினா போதும். அதுக்கப்புறம் உள்கை அப்படிங்கிறது இங்க இருந்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னா போதும். கரெக்டா ஷேப் மட்டும் எங்கேயும் பிசுறு இல்லாம ஷேப் மட்டும் கரெக்டா கொடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இது வந்து முன்கழுத்து. இங்க 1/4 இன்ச்சு, 1/4 இன்ச்சை விட அதிகமா 1/2 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியா கட் பண்ணியாச்சு. இது வந்து டீப் உள்ள மட்டும் இந்த பாக்ஸுக்குள்ள வர்றதை மட்டும் தான் நம்ம ஆம்ஹோல் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நீங்க மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்கை விட ஒரு 1/4 இன்ச்சு உங்களுக்கு கம்மியா இருக்கும். பின்னாடி 9.25 வச்சோம், இதுல வந்து 9.5 வரும். ஏன்னா இங்க கட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி இதுலயே நீங்க அக்காத் போட்டுக்கோங்க. இதுல வந்து இந்த ஷேப் வந்து இப்படியே இதுதான் உங்களுக்கு முன்பக்கம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இது இன்னும் கரெக்டா பர்ஃபெக்டா வரணும் அப்படின்னா இந்த அளவை, இந்த சென்டர் பாயிண்ட்டை இதுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூணு இன்ச்சு இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இங்க வந்து 1.5 இன்ச்சு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இதை வந்து நீங்க கரெக்டா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இதுல வந்து நாச் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பட்டி இந்த நாச் பார்த்தீங்கன்னா இதுவும் நமக்கு ஒரே அளவா தான் வரணும். இதுல 3 இன்ச்சு, இதுல 3 இன்ச்சு, இதுதான் நமக்கு இந்த ஒரு பாயிண்ட். இதுல இருந்து இங்க ஒரு 1.5 இன்ச்சோ 1.25 இன்ச்சோ மாத்திக்கோங்க. இங்க ஒரு லைன். இது வந்து நமக்கு வந்து ஒரு முக்கோண ஷேப்ல வந்தா போதும். இது நெருக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பா ஆயிரும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டாட் எல்லாம் நீங்க நார்மல் பிளவுஸ்ல போடுறது தான். அதெல்லாம் நீங்க எதுவுமே மாத்த தேவையில்லை. அதே மாதிரி போட்டீங்கன்னா போதும். இது வந்து 3/4 இன்ச்சுக்கு கீழே தான் நான் மார்க் பண்ணேன். இதுல ஒரு ஊசி மார்க் போட்டுக்கோங்க. இந்த ஆம்ஹோலுக்கு நேரா இதுல ஒரு ஊசி மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதுலயும் இந்த ரெண்டுக்கும் சென்டர் பண்ணி, அதாவது உங்களுக்கே தெரியும் ஒரு அக்கண்ணா ஷேப்ல வந்து இந்த டாட் போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கப் ஷேப் கரெக்டா வரும். இதுக்கு நேரா இங்க ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க. இதுக்கு நேரா இங்க ஒரு நாட்ச் போட்டு
இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம வைக்கும்போது இதில் கொஞ்சம் எவ்வளோ வெளியில் தள்ளி இருக்குமோ அந்த அளவுக்கு இங்கே வரும். இது ரெண்டும் கரெக்டாக வரும். இது கொஞ்சம் மேலே வரும். சரிங்களா? ஏன்னா இங்கே வந்து நம்ம டாட் பிடிக்கும் போது இது வந்து இப்படி கீழே இறங்கி வரும். அப்போ தான் இது கரெக்டாக மேட்ச் ஆகும். அது வரைக்கும் இது இப்படி மேலே தான் இருக்கும். இப்போ இதுதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். சரிங்களா? இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுமே இன்னும் இதை வந்து கால்குலேஷன் படி நம்ம இதுதான் நீங்கள் இப்படி இந்த கால்குலேஷன் எல்லாம் தான் நீங்கள் வந்து மெயினாக தெரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா மெயினாக இது தெரிஞ்சுக்கணும். இந்த உயரம் என்ன, இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம், கீழே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக எப்படி ஈஸியாக கட்டிங் போடுவோம் அப்படிங்கிறத நான் சொல்லி, ஏன்னா இது தெரியாமல் அதை பண்ண முடியாது. அதனால இதை வந்து பேசிக்காக இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒரு மிட் பாயிண்ட் நமக்கு எங்கே வரணும் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த கால்குலேஷன் தான். ஃபர்ஸ்ட் மிடில் செஸ்டினுடைய 4ல் ஒரு பங்கு, அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம 2ஆ பிரிக்கிறோம். அந்த மார்க்கிங் இங்க 4.5 இங்க 4.5, கீழே இருந்து 1 இன்ச்சு மேல, இங்க இருந்து 1/2 இன்ச்சு உள்ள, இதுக்கு வந்து நம்ம மார்க் போட்டு லைன் போட்டுக்கிறோம். இதுதான் நமக்கு முன்பக்க உயரம். நீங்க கேட்டீங்க இல்லையா முன்பக்க உயரம் எவ்வளவு வைக்கிறோம் அப்படின்னு, இதுதான் வைக்கிறோம். சரிங்களா? இதுல வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்றோம், இங்க டாட்டுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா 1.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சா இல்ல 3 இன்ச்சா அப்படிங்கறது நீங்க அதை பிரிச்சு வச்சுக்கிறது தான். இங்க பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து கழுத்துக்கு எவ்வளவு அகலம் இருக்கோ அந்த அகலம் தான் நமக்கு வேணும். அதுக்காக தான் இந்த மார்க்கிங் போட்டுக்கிட்டோம். இங்க ஸ்லாண்டிங் பண்றது எதுக்காக அப்படின்னா நம்ம கழுத்து ரொம்ப டீப்பா போக போக கழுத்து லூஸ் கொடுக்கும், ஷோல்டர் ஃபால் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவு. பேக்ல வந்து நம்ம ஷோல்டருக்கு இந்த கால்குலேஷன் எல்லாம் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு நெக்ல வந்து லூஸ் வராது பேக் சைடு. ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து நம்ம கட் பண்றோம். ஃப்ரண்ட் நீங்க கட் பண்ணும்போது இதையெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து ஈஸியா கொஞ்சம் இந்த அளவுக்கு கால்குலேஷன் முதல்ல நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் ஈஸியா எப்படி கட் பண்ணும்போது இந்த கால்குலேஷன்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். பேக்கு, ஸ்லீவு இது எதுவுமே உங்களுக்கு கஷ்டமா இருக்காது, எல்லாம் நார்மலா போடுற மாதிரி தான் இருக்கும். ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் நிறைய மெஷர்மெண்ட்ஸ் வரும். அது எல்லா பிளவுஸுக்குமே அப்படியே வருங்கிறது கிடையாது. பேசிக்கான ஒரு தியரியை படிக்கும்போது மட்டும் இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம போடும்போது ஈஸியா நம்ம மார்க் பண்ணி கட்டிங் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். நீங்க ஓரளவுக்கு இன்னைக்குள்ள இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வர கிளாஸ்ல உங்களுக்கு ஸ்லீவும் யோக்கும் எப்படிங்கிறத சொல்லிடுறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் ஃப்ரண்ட் போர்ஷன் புரியல அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் போர்ஷனே மறுபடியும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? இதுல வேற என்ன ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரி டவுட் வேணும்னா நீங்க கேட்டுக்கோங்க. சொல்லுங்க, ஒவ்வொருத்தராவே சொல்லுங்க. ஆமாங்க. ஆமா ஆமா, பேக்குக்கு தேவையில்லை, பேக்குக்கு வேண்டாங்க. பேக் வந்து நார்மல் நெக் ஹைட்டு தான், அது எல்லாமே அப்படியே தான் இருக்கு, அது எதுவும் நம்ம பண்ண தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இங்க பெருசு பண்ணினீங்கன்னா தான் லைட்டா இப்படி கிராஸ் நீட்டிட்டு வரும், அப்போ மட்டும் லைட்டா வெட்டினா போதும். அது வந்து பேக்குக்கு 90% வெட்ட தேவையில்லை. ரொம்ப டீப் நெக் 11 இன்ச்சு 20 19 இன்ச்சு அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனா டீப்பாலாம் வைக்கிறீங்க இல்லைங்களா, அப்பதான் நம்ம அதை வந்து ஏதாவது பண்ணணும். அது வரைக்கும் நீங்க பேக்ல எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை. பேக்கு நார்மலான மெஷர்மெண்ட் வச்சு நீங்க போட்டீங்கன்னா போதும். ஃப்ரண்ட்ல மட்டும்தான் முன்னாடியும் ஸ்லோப் கொடுக்கணும், ஷோல்டர் கிட்டையும் ஸ்லோப் கொடுக்கணும். அதாவது முன்பக்கமா, வெளியே இல்ல உள்ள. 2.5 இன்ச்சு எதை சொல்றீங்க? இது சொல்றீங்களா? இது சொல்றீங்களா? பேக் வந்து உங்களுக்கு எப்போ ஒரே மாதிரி போட்டுக்கிறோம். ஃப்ரண்ட் நெக் வந்து குறுகலா வேணுமா வைடா வேணுமான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஃப்ரண்ட் நெக் வந்து இப்படி பிராடா வேணும்னா மட்டும்தான் இங்க 1/2 இன்ச்சு நம்ம அதிகப்படுத்துவோம். குறுகலா வேணும்னா நம்ம அதை அதிகப்படுத்தவே தேவையில்லை. அவங்க சொல்லும் போதே சொல்லுவாங்க, ஏங்க எனக்கு வி மாதிரி வேண்டாம், இப்படி ரவுண்டா வேணும்னு கேட்பாங்க.
அப்படி ரவுண்டா வேணும்னு கேட்டா மட்டும்தான் இங்க 3ன்னா இங்க 3.5 வச்சு மார்க் பண்ணி அதுக்குள்ள நம்ம ரவுண்ட் போடுறோம். சரிங்களா? டீப்பா வேணும்னு கேட்டாங்கன்னா இப்படி நார்மலா போதும்னா, ஏன்னா நீங்க நார்மலா அது வெட்டுறதுலயுமே இப்படி இப்ப இதுல இதே பாக்ஸ் தான், இதுல எத்தனை ரவுண்டு நம்ம போட்டோம் அதுதான். நம்ம நீங்க என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ரவுண்டு போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் மட்டும் உங்களுக்கு நல்லா எனக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டா வேணும்னு கேட்பாங்க, அதுக்கு மட்டும்தான் இந்த 1/2 இன்ச் அவுட்டர்ல கொண்டு வந்திருக்கோம். இல்லாட்டினா இந்த இடம் அதிகமாகும் போது எனக்கு என்னமோ வி மாதிரி இருக்குங்க முன் கழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வரும்போது இதை வந்து நீங்க அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து கரெக்டா இந்த ஷேப் தான் கேட்பாங்க. இது இப்படி டீப்பா வேணும்னு தான் கேட்பாங்க. அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். கப் ஷேப் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்க, நான் இப்ப இவ்வளவு தடவை ரிப்பீட் பண்றதுக்கு உங்களுக்கு டவுட் வராம இருக்கணுங்கிறது தான். ஆனா நீங்க வெட்டும் போது டவுட் வரும். அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்த கிளாஸ்ல அதை கிளியர் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் போக முடியும். நீங்க நான் இங்க 3ங்கறத எங்கேயுமே நான் மென்ஷன் பண்ணலைங்க, 4 மட்டும்தான். மிடில் செஸ்ட் 4 தான் டிவைட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆமா, மிடில் செஸ்ட் வந்து 4 தான் டிவைட் பண்ணும். மிடில் செஸ்ட் எடுத்துக்கோங்க, இங்கேயுமே போட்டுரும். மிடில் 4 பிரிச்சுட்டு தான் அதான் இங்க வைக்க சொல்லியிருக்கேன். நீங்க அதுதான் சொல்றேன், நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறத மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு டவுட் வராது. ஒவ்வொன்னா நீங்க பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டவுட் வராது. 4 பிரிச்சு தான் நீங்க வந்து இது வந்து டாட் சைஸ், அதுக்கு தான் வந்து நான் வந்து அதுக்குமே 4 பிரிச்சு அதை 2 பிரிச்சீங்கன்னா தான் ஒரு பக்கம் எவ்வளவு வைக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியும். டாட்னோட லென்த் கண்டுபிடிக்கணும்னா 36 4 பிரிச்சுக்கோங்க. அப்ப என்ன வருதோ 9 இன்ச் வரும். அதை 2 பிரிச்சுதான் இங்கேயும் இங்கேயும் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அப்புறமா அது வந்து நீங்க ஒரு அளவு பிளவுஸ் சப்போஸ் எனக்கு மிடில் செஸ்ட் எடுக்கல பண்ணல அப்படிங்கும் போது மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். உங்களுக்கு எந்த அளவுமே எனக்கு தெரியலைங்க, அவங்களுக்கு எவ்வளவு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, இப்ப நீங்களே ஒரு அளவு பிளவுஸ் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு வைக்கணும்னு தெரியல அப்படிங்கிறது அது எக்ஸ்ட்ராவா டிப்ஸா கொடுத்தது. சரிங்களா? அதை வந்து நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு தெரியல, இப்ப இதை நீங்க இப்ப இதுல வந்து 36 இன்ச் வருது, 3 பிரிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு வரும்? 12 இன்ச் வருங்களா? 12 + 1 13 இன்ச் வரும். அப்ப இங்க இருந்து நம்ம பார்க்கும்போது 13 இன்ச் வரும். சரிங்களா? இது நீங்க கிராஸ் செக் பண்றதுக்கு வேணா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து இந்த அளவு வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. பேக் வந்து நம்ம ஒரு உங்களுக்கு ஒரு லிமிட் தெரியறதுக்காக வேணா இதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதே உயரம் தான் நம்ம வைக்கிறோம், ஒரு மிடில் செஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு 40 இன்ச் வருதுன்னு வைங்க. சரிங்களா? 40 இன்ச் வரும்போது 10 இன்ச் இங்க வரும், அதுக்கப்புறம் கீழே 5 இன்ச் இங்க வரும், 4 இன்ச் இங்க வரும். நீங்க உங்களுக்கு கப் ஷேப்பே பாத்தீங்கன்னா இந்த அளவு ஃபுல்லா கவர் ஆகும், அதுக்கப்புறம் தான் யோக்கு வரும். அப்ப பேக்கை விட ஃப்ரண்ட் இறக்கமா தான் வரும். அந்த இடத்துல நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் கால்குலேஷன் போட்டு வைக்கணுமே ஒழிய நீங்க பேக்கை வச்சு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டா வராது, கப் ஷேப் வந்து கவர் ஆகாது. சரிங்களா? ஆமாங்க. இல்ல இப்ப வந்து இங்க 10 இங்க வருது, 5 இங்க மார்க் பண்றோம், அப்ப 4 இங்க வரும். அப்போ அவங்களுக்கு கப் ஷேப்பே பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும் போது ஒரு 7 இன்ச் வருது அப்படின்னா 1.25 3.5 இன்ச் வரும். அப்போ இங்க இருந்து நம்ம டாட் வந்து அவங்களுக்கு இப்படிதான் வரும். அப்ப இவ்வளவு துணி இன்னும் நமக்கு தேவைப்படும். அது வந்து நீங்க அந்த பேக் வெட்டிட்டு ஃப்ரண்ட்டை மார்க் பண்ணும்போது பேக் வச்சு ஃப்ரண்ட்டை மார்க் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோல்டர், ஆர்ம் ஹோல், ஃப்ரண்ட் போர்ஷன் இதை மட்டும்தான் மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எவ்வளவு துணி இருந்தாலுமே ஃப்ரண்ட் போர்ஷன் எவ்வளவு வேணுங்கிறத நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம மார்க் பண்ணுவோம். என்ன சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போடுவோம். இப்ப இந்த சைஸுக்கு இதுதான் உங்களுடைய கப் ஷேப். முன்பக்கம்
36 வந்து மிடில் செஸ்ட். அதை வந்து நம்ம 3ஆ பிரிக்கிறோம். சரிங்களா? 36 மிடில் செஸ்டா இருந்தாலும் சரி, நமக்கு செஸ்ட் ரவுண்டா இருந்தாலும் சரி, 3ஆ பிரிச்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை விட்டுட்டு நீங்க இதை மெஷர் பண்ணும்போது 12 + 1 13. சரிங்களா? இப்போ இதை வந்து நீங்க நல்லா ஓரளவுக்கு இந்த இதை நான் போட்டோ எடுத்து அனுப்புறேன். இன்னைக்கு கிளாஸ் இது நீங்க ஓரளவுக்கு நல்லா ரெடி இது பண்ணிக்கோங்க. அப்புறமா இது ஒரு பிளவுஸை நீங்க பேக்கும் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணுங்க. அப்பதான் இந்த டவுட்டு நீங்க கட் பண்ணி அங்கங்க மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுங்க. பேப்பர்லயா இருந்தாலும் சரி, துணிலயா இருந்தாலும் சரி. அப்பதான் வந்து அந்த உங்களுக்கு அந்த டவுட் கிளியர் ஆகும். ஓகேங்களா? சொல்லுங்க. இல்ல நீங்க இப்ப இதுல போடும்போது நம்ம இந்த பாக்ஸ் வந்து ரெண்டு ஒரே மாதிரி தான் பாக்ஸ் போட்டிருக்கோம். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு 1/4 இன்ச் இருந்தா போதும். இங்க சொல்றீங்களா? வந்து மேல ஏத்தி வைக்கணும், மேல ஏத்தி நம்ம வெட்டணும் 1/4 இன்ச். இது 1/4 இன்ச் வச்சீங்கன்னா போதுங்க. இது இப்படி இப்படி இப்ப இங்க டாட் இப்ப இங்க டாட் பிடிக்கும் போது இது ரெண்டும் ஒரே மாதிரி வரணும். இப்ப இது இங்க ஏத்தி தானே வச்சிருக்கோம். இப்ப இந்த இடத்துல நம்ம டாட் பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் டாட் பிடிச்சிருவோம். இது வந்து ஆம்ஹோல் கிட்ட பிடிக்கிற டாட்டு. இப்போ இது வந்து நம்ம கப் ஷேப் வந்து இங்க டாட் பிடிச்சிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இதுக்கு நேரா வந்துடும். சரிங்களா? இந்த கொஞ்சமும் நம்ம யோக் வெட்டும் போது நமக்கு குறையும். சரிங்களா? இப்போ இது இப்படி மேல இருந்தது, நம்ம இங்க டாட் பிடிக்கும் போது இது வந்து இதோட ஈவனா வந்துடும். சப்போஸ் நீங்க இங்க இங்க 1/4 இன்ச் விடல அப்படின்னா இப்படிதான் வரும். இப்படி வந்துடும். அது என்ன ஆகும்னா நீங்க கடைசியா எல்லாம் ஜாயின் பண்ணும்போது இந்த ஆம்ஹோல் வந்து ஈவனா வராம ஏத்தி இறக்கி வரும். சரிங்களா? அதனால இங்க ஒரு 1/4 இன்ச் நீங்க இப்படி ஏத்தும் போதுதான் நம்ம இங்க டாட் பிடிக்கும் போது இங்க மேல இருக்கிற துணி கீழே இறங்கும். அதே மாதிரி இங்கேயும் இங்க டாட் பிடிக்கும் போது இங்க இருக்கிற நெக்கு இது கொஞ்சம் இப்படி தள்ளி வரும். எல்லாத்துக்குமே இந்த டாட் பிடிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் நகரும். இங்க பேக்குமே இங்க டாட் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த நெக்கு வந்து இப்படி வரும். இப்படி இருக்கிறது இந்த டாட் பிடிக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆகும். அதே மாதிரிதான் இங்க நீங்க டாட் பிடிச்சாதான் இந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு தகுந்த மாதிரி இது வரும். இங்கேயும் டாட் பிடிச்சிருவோம், இங்கேயும் டாட் பிடிச்சிருவோம். அப்பதான் இந்த ரெண்டும் நமக்கு கரெக்டா வரும். எங்கேயுமே ஒரு இடத்துல ஒரு பிடிச்சி தைக்கிறோம்னா அது கொஞ்சம் நகரும். சரிங்களா? அதுக்காக தான் இங்க வந்து கடைசியா நம்ம ஜாயின் பண்ணும் போது 10 பத்தாம போயிடக்கூடாது. இப்படி மேல இருந்தாதான் இது இப்படி வரும். இல்லாட்டினா நீங்க இங்க ஸ்ட்ரெயிட்டா வெட்டிட்டீங்கன்னா இப்படி போயிடும். அப்ப என்ன ஆகும்னா இது ரெண்டும் ஈவனா வராம தள்ளி வந்துடும். அதுக்காக தான் ஒரு 1/4 இன்ச் மேல ஏற்று. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஒரே ஒரு 1/4 இன்ச் மேல ஏத்தி அதுக்கு லைன் போட்டு அப்படியே கட் பண்ணீங்கன்னா போதும். எங்க நீங்க 1/4 இன்ச் மார்க் பண்றீங்களோ அந்த லைனுக்கு மட்டும் நீங்க கட் பண்ணீங்கன்னா போதும். இங்க எதுவுமே விட வேண்டாம். இதே அளவு தான். இங்க இருந்து அந்த 1/4 இன்ச் ஸ்ட்ரெயிட் பண்ணி இங்க எவ்வளவு டாட்டுக்கு கொடுத்துருக்கீங்களோ அதுல மட்டும் நீங்க லைன் போட்டீங்கன்னா போதும். நம்ம கப் ஷேப் வந்து இப்படிதான் நமக்கு வந்து இப்படிதான் நமக்கு இது வந்து இந்த ஷேப்ல வரும். ஓகேங்களா? இதுக்கு கீழே தான் நம்ம இது சொல்றீங்களா? இது எல்லாமே கரெக்டா தான் வரும் உங்களுக்கு. இது எல்லாமே உங்களுக்கு இது உயரம் வந்து நீங்க இப்படி வச்சுதான் தையல் இது ஈவனா வச்சுதான் நீங்க ஸ்டிச் போடணும். இங்க கொஞ்சம் இப்படி வருதே அப்படிங்கறக்காகலாம் விட தேவையில்லை. நீங்க இதை கரெக்டா இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணி தான் தையல் போடணும். அப்பதான் அந்த கிராஸ் வந்து உங்களுக்கு இங்க கரெக்ட் ஆகும். நீங்க அது கிராஸ் பண்ணிட்டு இதையும் இப்படி கிராஸா வருதுன்ட்டு இதை கிராஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதை வந்து நீங்க இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணி தான் தையல் போடணும். இல்ல நம்ம வெட்டும் போது இதெல்லாம் வெட்டிட்டீங்கன்னா எங்கெங்க ஷார்டேஜ் ஆகுதோ அதெல்லாம் நம்ம இழுத்து பிடிச்சி தைக்கும் போதுதான் நமக்கு ஃபிட்டிங் வருங்க.
சரிங்களா? இப்ப நீங்க இங்க புடிச்சிட்டீங்க, இங்கேயே புடிச்சிட்டீங்க. இப்ப இங்க வந்து இதுல வந்து லூஸ் வந்துரும். ஏன்னா இது இழுத்த அளவு எடுத்தாதான் இந்த அளவு நமக்கு கரெக்டா வரும். இது வந்து இங்க பிடிச்சோம்னா தான் ஆம்ஹோல் வந்து ஃபிட்டிங் கரெக்டா வரும். சரிங்களா? இந்த அளவு 1/2 இன்ச் போனாலும் நம்ம இங்க தான் அளவு எடுக்கும்போது இந்த ஊக் போடும்போது உங்களுக்கு இப்படி இழுத்து போடும்போது கரெக்டா வரும். நீங்க இந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். இதுல நீங்க வேற இப்ப இது இப்படிதான் இருக்கும். நீங்க தைக்கும் போது இப்படி வந்துரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இங்க வீப்பட்டி ஊக்பட்டி வச்சு போடும்போது தான் ஃப்ரண்ட் வந்து ஃபிட்டிங் கரெக்டா வரும். நம்ம வந்து இந்த டாட் எல்லாம் பிடிக்கிறதுக்கு காரணமே கப் ஷேப்பு கிட்ட ஃபிட்டிங் கரெக்டா வரணுங்கிறதுக்காக தான். அதனாலதான் இந்த இது எல்லாமே நம்ம பண்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம யோக் வந்து வெட்டும் போது இது பண்ணிக்கலாம். இது இன்னுமே நான் உங்களுக்கு இந்த வி ஷேப் இது பேசிக் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அடுத்த பிளவுஸ் வந்து நார்மலா ஒண்ணு நான் கட்டிங் போட்டு காட்டும் போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேங்களா? சரி, இத வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே இதுல இப்படி வச்சு பின் பண்ணி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து இந்த இடம் வச்சுதான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். இப்ப இந்த இடம் கொஞ்சம் ஷார்டேஜா இருந்தாதான் நீங்க ஹூக் போடும்போது ஃபிட்டிங் கரெக்டா வரும். நீங்க இப்பவே இவ்வளவு லூஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னும் நீங்க ஹூக் போடும்போது நல்லாவே லூஸா தான் இருக்குமே ஒழிய ஃபிட்டிங் வராது. அதுக்காக தான் இது பேக்கை விட ஒரு 1/4 இன்ச் கம்மியா வரணும்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இங்க டாட் பிடிக்கிறதுல ஒரு 1/4 இன்ச் போகும், ஹூக் பட்டி வைக்கிறதுல ஒரு 1/4 இன்ச் போகும். அதை நான் அந்த ஈஸ் அலவன்ஸ் 4 இன்ச் சேர்த்துறதுக்கான காரணம் எல்லாமே இதுதான். சரிங்களா? இங்க தையல் இங்க வர்றது எல்லாத்துக்குமே ஈக்குவல் பண்ணி நம்ம ஒரு பிளவுஸை ஃபிட்டிங்கா போடணுங்கிறதுக்காக தான் அந்த 4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் சேர்க்கிறோம். ஓகேங்களா? இதை நீங்க இது பண்ணிக்கோங்க. நாளைக்கு கிளாஸ்ல இந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு அப்புறம் கையும் பட்டியும் வெட்டிட்டு அப்புறம் டோட்டலா ஒரு பிளவுஸ் வந்து வெட்டிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு பேசிக் பிளவுஸ் தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த பிளவுஸ் வந்து ஈஸியா தைக்க முடியும். இதுல வந்து உங்களுக்கு டவுட் இல்லாம கரெக்டா பாத்துக்கோங்க. ஆல்ரெடி தைக்கிறவங்களுக்கு இதுல வந்து பிரச்சனை வராது. ஏன்னா முன்பக்க உயரம் இது எல்லாமே எதனால எடுக்கிறோம் பண்றோங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுக்காக நீங்க அளவு பிளவுஸ்ல எடுக்கிறத இதுல கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? இதுக்கு ப்ரொசீஜர் தனி, அதுக்கு தனி. அதை நீங்க எப்பவும் போல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து தனி. இதை தைச்சு பழகிட்டீங்கன்னா நீங்க அளவு பிளவுஸே மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டீங்க. டைரக்டா பாடி மெஷர்மெண்ட் தான் எடுக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். தைக்கிறது மற்றது எல்லாத்துக்குமே பாடி மெஷர்மெண்ட் எடுத்தாதான் ஈஸியா இருக்கும். எந்த மாடல் வேணும்னாலும் ஒரு காலர் நெக்கு, போட் நெக்கு, வேற எது வேணும்னாலுமே உங்களுக்கு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க தைச்சீங்க அப்படின்னாதான் எதுக்கு வேணும்னாலும் நம்ம அப்பப்போ மாத்தி தைக்க முடியும். அது ஒரு சிலருக்கு அந்த அளவு பிளவுஸ் வச்சு அதுதான் வேணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அதே மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட்வான்ஸா போகணும் அப்படின்னா பாடி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ போட் நெக் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க இருந்து இங்க வந்து ஒரு 2 இன்ச்சு வந்தா போதும், 1.5 இன்ச்சு வந்தா போதும், நம்ம அப்படியே போட் மாதிரி நெக் வரைவோம் இல்லைங்களா? இதுல என்ன பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் ஷோல்டர் கவர் பண்ணி வரணும் அப்படிங்கும் போது ஒரு 3 இன்ச்சுக்காவது ஷோல்டர்ல இருந்து இங்க நெக்கினுடைய இந்த அகலத்தை நம்ம கொடுத்துக்கணும். இங்க ஷோல்டர்ல இருந்து கழுத்தினுடைய அகலம் மினிமம் ஒரு 2.5 வரணும். அதுக்கு மேல 3/4 இன்ச்சு சேர்த்திக்கும். இப்போ இது வந்து ஷோல்டர் 1/2 எடுத்திருக்கோம் இல்லைங்களா? ஒரு 7 இன்ச்சு நம்ம இங்க மார்க் பண்ணிட்டோம். இப்ப பேக் வந்து போட் நெக் வேணும். இப்ப நார்மலா போட் நெக்னா இங்க கம்மியா விட்டுட்டு இத வந்து அகலமா கொடுப்போம். இப்ப ஃப்ரண்ட்ல வந்து டீப் நெக் வைக்கிறீங்க இல்லையா? இந்த ஷோல்டர்னுடைய அகலம் வந்து ஒரு 2.5 பிளஸ் 3/4 சேர்த்திக்கோங்க. அப்போ 3.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதுல வந்து ஃப்ரண்ட் நீங்க இப்படி மார்க் பண்ணிக்கலாம். பேக் வந்து க்ளோஸா தான் வரும். ஃப்ரண்ட் வந்து இதுல மார்க் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஆம்ஹோல் வந்து இப்படி டீப்பா தான் வரும். இது பேக் ஆம்ஹோல், ஃப்ரண்ட் ஆம்ஹோல் இப்படி டீப்பா வரும். இப்ப இங்க இருக்க ஸ்பேஸ் வந்து குறைஞ்சிடக்கூடாது ரொம்ப. அதுக்காக தான் இங்க இங்க வந்து 2.25 வச்சுட்டு அதுக்கப்புறம் 3/4 இன்ச்சு சேர்த்துறோம். 2.25, 3, 3.5 இன்ச்சுக்கு நீங்க மொத்த ஷோல்டர் இங்க இருந்து மார்க் பண்ணுங்க. இங்க இருந்துன்னா ஒரு 4.5 பக்கம் வரும். சரிங்களா? இங்க இருந்து ஷோல்டர் அவுட் சைட்ல இருந்து நீங்க மார்க் பண்ணீங்கன்னா ஒரு 3.25 இன்ச்சு நம்ம இங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க எவ்வளவு வருதோ அது ஃப்ரண்ட் நெக் வந்து இந்த ஷோல்டர் அகலமாகிற அளவுக்கு டீப் பண்ணிக்கலாம். இது கம்மியாகிற அளவுக்கு இதை மேலதான் வைக்கணும். இல்லைன்னா ரொம்ப ஓப்பனா போயிடும் சைடு.
அப்ப வந்து இந்த 4 இன்ச் நம்ம வைக்கிறோம்னா அதே தான் ஃப்ரண்ட்லயே வைக்கணுமாங்க? இல்ல பெரிய ஃப்ரண்ட் பெரிய வந்து ஒரு பீஸா? 5 5.5 வரைக்கும் வைக்கலாம். இல்லைங்க. நம்ம பக்க கழுத்து இந்த 4 இன்ச் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? அந்த 7 இன்ச்ல. ஆமா. அதே அளவு ஃப்ரண்ட்லயுமே வைக்கணுங்களான்னு கேக்குறேன். ஆமாங்க. 4 இப்ப இன்ச்சே நான் தான் பேக் வைக்கணும். இப்ப நான் எப்படி சொன்னேன், இப்ப பேக்ல என்ன நெக் வெட்டி இருக்கிறேனோ அதே தானே ஃப்ரண்ட்ல வச்சு நம்ம மார்க் பண்றோம். ஓ! இல்ல அது கழுத்து பிராடா போயிடாதுங்களா ஃப்ரண்ட்ல? ப்ராடா தான் 4 அப்படிதான் இன்ச் வருங்க. அப்படி இல்லாட்டின்னா உங்களுக்கு பின்னாடி வந்து க்ளோஸ் நெக்கா வைக்கணும். ஓ! சரி, சரி. சரிங்களா? பின்னாடி க்ளோஸ் நெக்கா வச்சா இது எவ்வளவு வேணாலும் நம்ம இறக்கிக்கலாம் முன்னாடி. ஆனா பின்னாடி ப்ராடா போட் நெக் மாதிரி வேணும் அப்படின்னா முன்னாடி வந்து 4 4.5 அந்த அளவுக்கு தான் நம்ம டீப் கொடுக்க முடியும். பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஷோல்டர் அளவு ஈவனா தான் வரும். ஓ! சரி, சரி. அப்ப சரிங்களா? நம்ம வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் குறுகலா வேணா வெட்டிக்கலாம் கழுத்து. கழுத்து வந்து டிசைன் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே தான் வெட்டி ஆகணும். சப்போஸ் டிசைன் எதுவும் இல்ல அப்படின்னா நீங்க ஷோல்டர் அதிகப்படுத்தி பின்னாடி இப்போ 7.5 இன்ச் வருது அப்படின்னா இங்க 3 இன்ச் வச்சீங்கன்னா இங்க ஷோல்டர் ஸ்லோப் 1 இன்ச் கொடுத்து இந்த அளவுக்கு நம்ம குறுகலா வெட்டிக்கலாம். முன்னாடி டீப்பா வெட்டிக்கலாம். சரி, சரி. மாடர்னா வேணும் அப்படின்னா டீப் இந்த இது போட் நெக்குக்கு இப்படிதான் வைக்கணும். பழைய காலத்து மாதிரி வேணும்னா இந்த மாதிரி வைக்கணும். அது வந்து உங்களுக்கு அந்த இதுல கிளாஸ் வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். இப்ப அதுல இருக்கிறது அனுப்புங்க, நான் என்ன டவுட்னு பார்த்து சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க. இந்த கழுத்து அகலம் வந்து 2.9 வந்துச்சுன்னா எவ்வளவு வைக்கணும்? 3 வச்சுக்கோங்க. இந்த புள்ளி 3 வச்சுக்கோங்க. 3 இப்ப ஒரு 2.3 வருதுன்னா 2.5 2.25 அப்படி வச்சுக்கோங்க. 9 வரைக்கும் வருதுன்னா 10 அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஃபிகரா வந்துரும். அப்ப 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. 5க்குள்ள வந்துச்சுன்னா அந்த 4 இன்ச் கணக்கு வச்சுக்கலாம். 5க்கு மேல போச்சுன்னா அரை இன்ச்சா கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ சுற்றுலா வந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்போ 34 இருக்குது. 34 வந்துச்சுன்னா நமக்கு கால்குலேஷன் கரெக்டா வர மாட்டேங்குதுல. அது எப்படி 34 வருது அப்படின்னா நம்ம 4 இன்ச் சேர்க்கும் போது 38 வருது இல்லைங்களா? அது வந்து நம்ம டேப்பை மடிச்சு வச்சா அந்த கால்குலேஷன் அக்யூரேட்டா வைக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க அதை ஒன்னாவே மாத்திக்கோங்க. அதை மாத்திக்கோங்க, ஒன்னாவே மாத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சைடு ஒரு அரை இன்ச்சு ஏத்துறதுனால 4 பக்கத்துக்கும் தான் அது பொதுவா அரை இன்ச்சு. சரிங்களா? அதனால பெரிய வித்தியாசம் ஒண்ணும் வராது. அதனால அந்த அரை இன்ச்சை நீங்க ரவுண்ட் ஃபிகரா கூட வச்சுக்கலாம். சரிங்க. ஓகேங்க. தேங்க்ஸ். ஓகே. ஓகே. நான் அப்ப நாளைக்கு கிளாஸ்ல நீங்க இதெல்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆயிட்டு வந்துருங்க. ஓகே, தேங்க்யூ.